ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டெக் தமிழ். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, உங்களோட பிஸ்னஸை வந்து எப்படி ஈஸியாக கூகுள் மை பிஸ்னஸில் ரிஜிஸ்டர் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான். அதுக்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா, உங்கள் பிஸ்னஸ்க்கு கண்டிப்பாக வெப்சைட் தேவைப்படும். நாங்கள் பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே கம்மியான ப்ரைஸ்லேயே வந்து வெப்சைட் டிசைன் பண்ணி தந்துட்டுருக்கோம். ஸோ உங்களுக்கு காமர்ஸ் வெப்சைட் இல்லை பிஸ்னஸ் வெப்சைட் வேணும் அப்படின்னா நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் வந்து வெப்சைட்டோட லிங்க்கை வந்து கொடுத்துருக்கோம். அதை வந்து கிளிக் பண்ணி எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கூகுள் வந்து போயிடுங்க. கூகுளில் போய்ட்டு வந்து கூகுள் மை பிஸ்னஸ் அப்படின்னு டைப் பண்ணிக்கோங்க. நான் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி வந்து கூகுள் மெயில் வந்து ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். இங்கே சைடில் வந்து காட்டுது பாருங்கள். உங்களுக்கு எந்த மெயிலில் வந்து பிஸ்னஸ் வேணுமோ அந்த மெயிலில் வந்து என்ன பண்ணிக்கோங்கன்னா சைன்இன் பண்ணி வச்சுக்கோங்க. வச்சுட்டதுக்கப்புறம் இந்த கூகுள் பிஸ்னஸ் ப்ரொஃபைல்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறம் இப்போ சைன்இன்னு கொடுத்தீங்கன்னா ஆல்ரெடி மெயில் நம்ம ஓப்பன் பண்ணி வச்சுருக்கிறதுனால ஸ்ட்ரைட்டாகவே அந்த பேஜ் வந்து லோட் ஆகிடும். இந்த இடத்துல வந்து உங்களோட பிஸ்னஸ் நேம் வந்து என்னவோ அதை வந்து இங்கே வந்து கொடுத்துருங்க. இப்போ நான் பார்த்திங்க அப்படின்னா இப்போ ருத்ரன் ட்ராவல்ஸ்னு நாங்கள் வந்து ஒரு வெப்சைட் கிளைண்ட்டு க்ரியேட் பண்ணி கொடுத்துருந்தோம். ஸோ அதை தான் நான் வந்து உங்களுக்கு இப்போ டெமோ காட்டுறேன். ஸோ பிஸ்னஸ் நேம் பார்த்திங்க அப்படின்னா ருத்ரன் ட்ராவல்ஸ் அப்படின்னு இருக்குது. ஸோ ருத்ரன் ட்ராவல்ஸ் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். உங்களுக்கு வந்து உங்களோட பிஸ்னஸ் நேம் என்னவோ அதை வந்து கரெக்டாக வந்து கொடுத்துருங்க. சப்போஸ் வெப்சைட் ஆல்ரெடி வச்சுருந்தீங்க அப்படின்னா அந்த வெப்சைட்டில் வந்து நேம் வச்சுருப்பீங்களா அதே வந்து கொடுங்க. மாற்றி மாற்றி கொடுத்தீங்க அப்படின்னா கூகுளில் வந்து செக் பண்ணும்போது அது கொஞ்சம் உங்களுக்கு வந்து ப்ராப்ளம் ஆகும். ஸோ சேம் நேமே வந்து எல்லாத்துலேயும் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இப்போ நான் ருத்ரன் ட்ராவல்ஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கண்டினியூ அப்படின்னு கொடுத்துக்கிறேன். கொடுத்ததுக்கப்புறம் உங்களோட பிஸ்னஸ் டைப் என்ன அப்படின்னு சூஸ் பண்ணணும். ஆன்லைன் ரீட்டெயிலாக, லோக்கல் ஸ்டோராக, சர்வீஸானு. நான் வந்து இது வந்து பார்த்திங்க அப்படின்னா சர்வீஸ் பிஸ்னஸ் தான். ஸோ அதனால் சர்வீஸ் வந்து கொடுக்குறோம். ஏன்னா இது ட்ராவல் ஏஜென்சி தானே. ஸோ அதனால் சர்வீஸை கிளிக் பண்ணிக்கிறோம். நீங்கள் சப்போஸ் இப்போ லோக்கல் ஏதாவது கடை மாதிரி வச்சுருந்தீங்கன்னா லோக்கல் ஸ்டோர் கொடுத்துக்கோங்க. ஆன்லைன் ரீட்டெயில் வந்து வெறும் ஆன்லைன்லேயே வந்து வெப்சைட் மட்டும் வச்சுட்டு நீங்கள் ஏதாவது விற்கிற மாதிரி பண்ணி ரீசெல்லிங் பண்ணிங்கன்னா ஆன்லைன் டீட்டெயில் கொடுத்துருங்க. ஸோ சர்வீஸ் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்தாச்சு. இப்போ பார்த்திங்க அப்படின்னா பிஸ்னஸ் கேட்டகரியில் வந்து என்ன கேட்டகரியோ இப்போ இது பார்த்திங்கன்னா ருத்ரன் ட்ராவல்ஸ் ஒரு ட்ராவல் ஏஜென்சி அந்த கேட்டகரிங்கிறதுனால நான் ட்ராவல் ஏஜென்சியை வந்து கொடுத்துட்டேன். இப்போ சப்போஸ் பார்த்திங்க அப்படின்னா வேறு என்னென்ன கேட்டகரிலாம் உங்கள் பிஸ்னஸ்க்கு ஏற்ற மாதிரி இருக்கோ அதை நீங்கள் வந்து கீழே சர்ச் பண்ணிங்கனாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். அதுக்கேற்ற மாதிரி கொடுத்துருங்க. கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து நெக்ஸ்ட் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு வேர் டு யூ சர்வ் யுவர் கஸ்டமர்ஸ், இது வந்து ஒரு ஆப்ஷனலான இதுதான். அதாவது அட்ரஸ் வந்து இங்கே நீங்கள் வந்து கொடுக்கணும். இப்போ சில பேர் ஆன்லைனில் மட்டும் வச்சுருப்பாங்க ஸ்டோர், அதுக்காக ஆப்ஷனல் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வீட்டில் வச்சுருந்தீங்கன்னா உங்கள் வீட்டு அட்ரஸை கூட நீங்கள் வந்து கொடுத்துருங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஏரியா வந்து அங்கே கொடுத்தாச்சு. கொடுத்ததுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து வாட் கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் அப்படின்னு கேட்குது. ஸோ நான் இப்போ ஃபோன் நம்பர் வந்து கொடுத்துக்கிறேன். அதாவது அந்த ஃபோன் நம்பருக்கு தான் நம்மளுக்கு ஓடிபி அனுப்பி வெரிஃபை பண்ணுவாங்க. ஸோ இப்போ ஃபோன் நம்பர் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு கீழே பார்த்தீங்கன்னா வெப்சைட்டுன்னு இருக்குது. இது வந்து ஆப்ஷனல் தான். உங்களுக்கு வெப்சைட் இருந்துச்சுன்னா வெப்சைட்டை வந்து என்ட்ரு பண்ணுங்கள். அப்படி இல்லை அப்படின்னா கொடுக்கணுன்னு அவசியம் கிடையாது. ஸோ இப்போ நான் மொபைல் நம்பர் என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ருத்ரன் ட்ராவல்ஸ் தானே அந்த வெப்சைட். ஸோ ஃபுல்லாகவே பார்த்தீங்க அப்படின்னா அந்த யூஆர்எல்லை காப்பி பண்ணி இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிக்கணும். பேஸ்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து கொடுத்தாச்சு. கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே கண்டினியூன்னு வந்து கொடுத்துருங்க. கண்டினியூ கொடுத்ததுக்கப்புறமா பார்த்திங்க அப்படின்னா இந்த பேஜ் வந்து லோட் ஆகும். இப்போ வந்து நமக்கு வெரிஃபை பண்ணுவாங்க. வெரிஃபை பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் எந்த அட்ரஸில் வந்து வச்சுருக்கீங்களோ அந்த அட்ரஸ் வந்து இந்த இடத்துல மென்ஷன் பண்ணணும் கண்டிப்பாக. ஸோ அந்த அட்ரஸ் வந்து கண்டிப்பாக மென்ஷன் பண்ணணும். இப்போ வீட்லேயே நீங்கள் ஒர்க் ஃப்ரம் ஹோம் வீட்லேயே வச்சு நீங்கள் பிஸ்னஸ் பண்ணீங்க அப்படின்னா கூட வீட்டு அட்ரஸை கூட இந்த இடத்துல கொடுத்துருங்க. இப்போ நீங்கள் கடை மாதிரி வச்சுருந்தா கடை அட்ரஸ் வந்து கொடுத்துருங்க. செலக்ட் வே டு கெட் வெரிஃபைடில் வந்து மொபைல் நம்பரை வேணால் கிளிக் பண்ணிக்கலாம், இல்லை கீழே மெயில் வேணால் கிளிக் பண்ணிக்கலாம். ஓடிபி வரும், அதை கொடுத்துட்டு அந்த ஓடிபி நம்பரை இங்கே என்ட்ரு பண்ணணும். ஓடிபி இல்லை, கோடு வரும். கோடை வந்து இந்த இடத்துல என்ட்ரு பண்ணணும். டெக்ஸ்ட் இல்லை காலில் நான் வந்து டெக்ஸ்ட்டே கொடுத்துட்டு அந்த கோடை வந்து இங்கே வந்து என்ட்ரு பண்ணிடுறேன். என்ட்ரு பண்ணிட்டு வெரிஃபை அப்படின்னு கொடுத்தாச்சு. கொடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா கோட் அக்செப்டட்னு வந்துடுச்சு, வெரிஃபைட் ஆகிடுச்சு. இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா நம்ம சர்வீசஸ்லாம் வந்து ஆட் பண்ணணும். ஸோ ட்ராவலுக்கு அவங்களாவே டிஃபால்ட்டாக நிறைய சர்வீசஸ் வந்து வச்சுருப்பாங்க. கார் ரெண்டல் மாதிரி ட்ரிப்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்கும். அதையும் வச்சுக்கலாம். நீங்கள் கீழே வந்து எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணிக்கணுன்னாலும் ஆட் கஸ்டம் சர்வீஸ் கிளிக் பண்ணிக்கிட்டு எக்ஸ்ட்ரா சர்வீஸ்லாம் வேறு என்ன சர்வீஸ் ஆஃபர் பண்ணிங்கன்னாலும் அதையும் வந்து இந்த இடத்துல வந்து மென்ஷன் பண்ணிக்கலாம். இப்போ நான் பார்த்திங்க அப்படின்னா இதெல்லாம் வேணுமோ ஃபஸ்ட்டு அதெல்லாம் கிளிக் பண்ணிக்கிட்டேன். இதில் எல்லாமே தேவைப்படுது அப்படிங்கிறதுனால எல்லாத்தையுமே வந்து கிளிக் பண்ணி கொடுத்துட்டேன். ஸோ இப்போ நம்ம எல்லாத்தையுமே கிளிக் பண்ணியாச்சு. கிளிக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கஸ்டம் சர்வீஸில் நான் முன்ன சொன்ன மாதிரி எக்ஸ்ட்ரா ஏதாவது வேணும் சர்வீஸ் வேணும் அப்படின்னா அதை வந்து இந்த இடத்துல வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் எக்ஸ்ட்ரா டூர் வந்து வேணும்ன்ட்டு டூர் வந்து கொடுத்துட்றேன்.
2 கொடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா வேறு என்ன சர்வீஸ் இருக்குமோ அதையும் வந்து நம்ம என்ட்ரு பண்ணிக்கலாம். இதுமாதிரி எத்தனை சர்வீஸ் வேணாலும் நீங்கள் என்ட்ரு பண்ணிக்கலாம். ஸோ சர்வீஸ் அதை வந்து நீங்கள் கண்டிப்பாக என்ட்ரு பண்ணுங்கள். அப்படி என்ட்ரு பண்ணும்போது தான் வந்து இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு வந்து இந்த எஸ்யூ அந்த இதுக்கெலாம் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் சர்வீஸை வந்து மிஸ் பண்ணாமல் விட்டுறாதீங்க. கண்டிப்பாக என்ட்ரு பண்ணுங்கள். என்ட்ரு பண்ணிட்டதுக்கப்புறம் இந்த பாருங்கள் நான் ட்ரிப்புன்னு கொடுத்துருக்கேன், டூரு, மாதிரி நிறையா சர்வீஸ் வந்து நம்ம கொடுத்துக்கலாம். அப்போ தான் நிறைய இதில் தேடினாங்க அப்படின்னா நம்மளோட தான் வந்து கூகுள் சஜஸ்ட் பண்ணோம். அதுக்கப்புறம் டைம் பார்த்திங்க அப்படின்னா எந்த டைம்லலாம் வந்து நான் ஃபுல்லாகவே எல்லா 24/7 அப்படிங்கிறதுனால எல்லா டேட்டுமே செலக்ட் பண்ணிக்கிட்டு என்ன டைம் அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ பாருங்கள் ஃபுல்லாக எல்லா வீக்கும் எல்லா இதுவுமே செலக்ட் பண்ணியாச்சு. அப்புறம் ஓப்பன் இடத்துல வந்து டைம் எந்த டைமுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம், எந்த டைமில் வந்து க்ளோஸ் பண்ணுறோம் அப்படின்ட்டு மென்ஷன் பண்ணிக்கலாம். இல்லை 24 ஹவர்ஸும் நீங்கள் அவைலபிள்னா 24 ஹவர்ஸ்னு கொடுத்துக்கலாம். இல்லை மென்ஷன் பண்ணணுன்னாலும் மென்ஷன் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா டைம் வந்து 9:30 12:30னாலும் அதையும் வந்து நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணிக்கலாம். இப்படி மென்ஷன் பண்ணும்போது தான் பார்த்திங்க அப்படின்னா கூகுளில் வந்து சர்ச் பண்ணும்போது இப்போ நம்ம கம்பெனி போட்டு சர்ச் பண்ணுறாங்க அப்படின்னா கீழே கரெக்டாக அந்த இடத்துல டைமும் ஓப்பனாக இருக்கா க்ளோஸாக இருக்கான்னு இப்போ கஸ்டமர்ஸுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் பார்க்குறதுக்கு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பிஸ்னஸ் டிஸ்கிரிப்ஷனில் பார்த்திங்க அப்படின்னா நான் ஆல்ரெடி வெப்சைட்டில் வந்து டிஸ்கிரிப்ஷன் வச்சுருந்ததுனால அப்படியே இதை இங்கே காப்பி பண்ணிவிட்டு அதை அப்படியே அங்கே பேஸ்ட் பண்ணிட்டேன். உங்களுக்கு வந்து அப்படி டிஸ்கிரிப்ஷன் வந்து தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் கூகுள்லேயே உங்களுக்கு ரிலேட்டடாக இருக்கிறத இது பண்ணிவிட்டு ஒரு 2 பேராகிராஃப் அந்த மாதிரி என்ன பண்ணுங்கன்னா எடுத்து வச்சுட்டு வேர்டில் அந்த மாதிரி டைப் பண்ணி வச்சுட்டு அதை அப்படியே இந்த இடத்துல வந்து பேஸ்ட் பண்ணிவிடுங்க. ஆனால் இதை வந்து ஆப்ஷனலாக விட்டுறாதீங்க, இதை டிஸ்கிரிப்ஷன் கண்டிப்பாக போடணும். போட்டுட்டு அடுத்தது வந்து நெக்ஸ்ட்டுன்னு வந்து கொடுத்துடணும். கொடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபோட்டோஸ் வந்து ஆட் பண்ண சொல்கிறாங்க. ஸோ இதில் வந்து நான் ஆல்ரெடி நிறைய ஃபோட்டோஸ் எடுத்து வச்சுருந்தேன் இந்த கிளைண்ட்டுக்காக, அதுக்காக. ஸோ அந்த ஃபோட்டோஸ்லாம் நான் பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து கொடுத்தாச்சு. கொடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா திருப்பியும் வந்து நம்ம ஃபோட்டோ வந்து அங்கே வந்து ஆட் பண்ண மாதிரி சரியாக தெரியல, அதனால் இன்னொரு வாட்டியும் ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா ஃபோட்டோ வந்து அப்லோட் ஆகிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் இந்த ஃப்ரண்ட் பேஜ்லேயே வந்து பார்த்திங்கன்னா இப்போ ருத்ரன் ட்ராவல்ஸ் அந்த இது வந்து ஃப்ரண்ட் பேஜ்லேயே வந்து என்ன ஆகிடுச்சுன்னா கூகுள் பிஸ்னஸில் ஆட் ஆகிடுச்சு. அதே மாதிரி நம்ம கொடுத்த ஹவர்ஸு மேப்பில் நம்ம கொடுத்த அந்த அட்ரெஸ்ஸு எல்லாமே இந்த இடத்துல வந்து என்ன ஆகுது அப்படின்னா அப்டேட் ஆகி நம்மளோடது வந்து வெரிஃபை ஆகி ஷோவாக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ பிளேஸோட வேறு எதுவும் இன்ஃபர்மேஷன் வேணும் எடிட் பண்ணணும் அப்படின்னா அதே மாதிரி என்ன பண்ணிக்கலாம்னா எடிட் கொடுத்து நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். அட்ரஸ் வந்து இருக்குல்ல, அட்ரஸ்லேயே நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல ஒரு வாட்டி அட்ரஸை நீங்கள் கொடுத்து திருப்பியும் வந்து என்ன பண்ணிக்கலாம்னா கன்ஃபார்மும் பண்ணிக்கலாம். லொக்கேஷனில் கொடுத்துட்டு திருப்பி சேவ் கொடுத்துருங்க. லொக்கேஷனில் கொடுத்து சேவ் பண்ணிட்டு கீழே எல்லாமே காட்டும். கடைசியாக அது ஒரு டைம் வந்து இதை எல்லாம் ஃபஸ்ட்டு அந்த ஒர்க்லாம் முடிச்சுட்டு இந்த எடிட்டிங்கில் ஒரு வாட்டி எல்லாத்தையுமே கரெக்டாக கொடுத்துருக்கீங்களான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ நமக்கு மேப்பு, சர்வீஸ் ஏரியா, அதே மாதிரி என்ன டைமிங்கு எல்லாமே காட்டுது. கீழே பார்த்திங்கன்னா வேறு எதுவும் நீங்கள் ஆட் பண்ணணும். இப்போ ஹோட்டல் பிஸ்னஸ்லாம் வச்சுருக்கோங்க, அம்யூனிட்டிஸ்லாம் ஆட் பண்ணுவாங்க, அதெல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் சர்வீஸ் தான் அப்படிங்கிறதுனால ஆன்லைன் அப்பாயின்மெண்ட்ஸ், ஆன்சைட் சர்வீஸுங்கிறது ரெண்டுத்துக்குமே எஸ்எஸ்ன்னு கொடுத்துட்றேன். உங்களுக்கு எப்படியோ நீங்கள் அந்த மாதிரி பார்த்து கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா அது முடிஞ்சிடுச்சு. இது மாதிரி உங்களுக்கு எப்படி தேவையோ அந்த மாதிரி எல்லாத்தையுமே எடிட் பண்ணிக்கோங்க. அவர்ஸ்னாலும் அதே மாதிரி மாற்றி எடிட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் எடிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அவங்க எப்படியும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 15 மினிட்ஸ் இல்லை 10 மினிட்ஸ்க்குள்ளேயே வந்து அவங்க வெரிஃபை பண்ணிவிட்டு இது பண்ணிடுறாங்க, அப்ரூவ் பண்ணிடுறாங்க. பண்ணதுக்கப்புறமாவே நம்ம வந்து கூகுள் சர்ச்சில் வந்து போட்டு இது பண்ணோம் அப்படின்னா உடனே வந்து லிஸ்ட் ஆகி வந்துடுது. மேக்ஸிமம் இதுக்கு எடுத்துக்கிற டைம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 10 மினிட்ஸ் தான். இதை வந்து இந்த கூகுள் பிஸ்னஸில் என்ட்ரி பண்ணுறது ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. எஸ்இஓ ரிலேட்டட் எல்லாத்துக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதனால் இதை கண்டிப்பாக வந்து பண்ணுங்கள். அதுமாதிரி வெப்சைட்டும் வந்து உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா கண்டிப்பாக வந்து வெப்சைட்டும் வந்து இது பண்ணலாம். நீங்கள் எங்ககிட்டே கூட வெப்சைட் வந்து டிசைன் பண்ணுறதுக்கு வந்து கான்டாக்ட் பண்ணுறதுனா பண்ணுங்கள். ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்ம அந்த ருத்ரன் ட்ராவல்ஸ்னு போட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கீழே வந்து கரெக்டாக எல்லாமே வந்து ஷோ ஆகுது. இதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா வேறு என்ன எதை பண்ணணும் அப்படின்னாலும் ப்ரொஃபைல் எடிட் பண்ணுறதுனாலும் இங்கே வந்து எடிட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு தான் அது. அப்புறம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா திருப்பி ஃபோட்டோ ஆட் பண்ணுறது,
மற்ற இது அதுக்கெல்லாம் ஆட் பண்ணுறது. ஆட் ஃபோட்டோவில் லோகோ உங்களுக்கு ஆட் பண்ணால் ஆட் லோகோ கொடுத்துருங்க. கொடுத்துட்டு செலக்ட்னு கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இப்போ நீங்கள் கம்பெனி வச்சுருந்தா லோகோ வச்சுருப்பீங்களா, அந்த லோகோ வந்து இங்கே என்ட்ரு பண்ணிக்கோங்க. என்ட்ரு பண்ணிவிட்டு சேவ் அப்படின்னு கொடுத்தாச்சு. கிராப் பண்ணிட்டு அதேமாதிரி கரெக்டாக வைங்க. ஏன்னா இது ஃப்ரண்ட் பேஜில் வந்து ஷோ ஆகும். அதனால் கொஞ்சம் நல்ல குவாலிட்டியாக இருக்கிற ஃபோட்டோ வந்து என்ட்ரு பண்ணுங்கள். ஸோ நான் என்ட்ரு பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் கவர் ஃபோட்டோ வேணுனாலும் கீழே கவர் ஃபோட்டோன்னு காட்டும், கவர் ஃபோட்டோ என்ட்ரு பண்ணிக்கோங்க. வேறு ஃபோட்டோஸ் வந்து இன்னும் ஆட் பண்ணணுன்னாலும் ஆட் ஃபோட்டோஸ் கொடுத்து ஆட் பண்ணிக்கலாம். இன்னும் நிறைய ஃபோட்டோஸ் இருக்குது. நான் எல்லாத்தையுமே மொத்தமாக எடுத்து ஆட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். கிட்டத்தட்ட நம்ம வேலை வந்து கூகுள் இதில் வந்து கொண்டு வந்து அது ரிஜிஸ்டர் பண்ணி அதே மாதிரி சர்ச் ரிசல்ட்ஸில் டைப் பண்ணால் கூகுள் மை பிஸ்னஸில் ஷோ பண்ணுற மாதிரி கொண்டு வந்தாச்சு. இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்ன அப்படின்னா வந்து, இப்போ நம்ம கூகுள் மை பிஸ்னஸ் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பீங்க. ஆனால் நாட் விசிபிள் டு கஸ்டமர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு எரர் வந்து காமிச்சிட்டே இருக்கும். அது வந்து என்ன, எப்படி வந்து அதை வந்து சால்வ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் வந்து டீட்டெயிலாகவே பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி வீடியோக்குள்ளே வந்து போகலாம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் இது வந்து ஒரு சாம்பிளுக்காக இந்த வெப்சைட் வந்து க்ரியேட் பண்ணேன். இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா, யுவர் பிஸ்னஸ் இஸ் நாட் விசிபிள் டு கஸ்டமர்ஸ் அப்படின்னு இருக்கு. ஸோ கீழே பார்த்தீங்க அப்படின்னா யுவர் அக்சஸ் ஹஸ் பீன் டிசேபிள்டு அப்படின்னு இருக்கு. ஏன் அப்படின்னா நம்ம கைட்லைன்ஸ் வந்து ஃபாலோ பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ முதல்ல வந்து லேர்ன் மோர் கொடுப்போம். லேர்ன் மோர் கொடுத்து நான் அதை க்ரியேட் பண்ண உடனே பார்த்தீங்க அப்படின்னா நான் மொபைல் நம்பர், ஓடிபி எல்லாமே கொடுத்ததுக்கப்புறம் இந்த இடத்துல டக்குன்னு ஒரு பிஸ்னஸ் இஸ் நாட் விசிபிள் டு கஸ்டமர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். அதாவது நம்ம ப்ரொஃபைல் வெரிஃபைடே ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். கீழே நாட் பப்ளிக்லி விசிபிள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இது ஆப்ஷனும் வந்து காமிச்சிட்ருக்கோம். ஸோ இந்த மாதிரி காட்டும் போது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து என்ன மாதிரி தப்பு வந்து பண்ணியிருக்கோம் அப்படின்னா, எந்த மாதிரி டைம்லலாம் வந்து பிஸ்னஸ் ப்ரொஃபைலை வந்து டிசேபிள் பண்ணுவாங்க அப்படின்னா, முதல்ல அதை வந்து என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு கைட்லைன்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். சிலோட கண்டென்ட்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து அவங்க தடை பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி கண்டென்ட்லாம் நம்ம போட முடியாது. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பிஸ்னஸ்க்கு வந்து ஒரு பிஸ்னஸ் வச்சுருப்பீங்க, அதுக்கு நீங்கள் மல்டிபிள் ப்ரொஃபைல் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கிறத வந்து இவங்க நோட் பண்ணிட்டாங்க அப்படின்னாலும், ஒரு ஆல்ரெடி வெரிஃபைடாக ஆயிருந்துச்சுன்னா கூட அவங்க அதை கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா டக்குன்னு அதை டிசேபிள் பண்ணி விட்டுருவாங்க. ஸோ அதுவும் ஒன்று. அடுத்து வந்து என்னென்னா, ஒரு கேட்டகரி நீங்கள் செலக்ட் பண்ணாமல் மல்டிபிள் கேட்டகரி நீங்கள் வந்து நிறைய உங்களுக்கு வியூ வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கேட்டகரியை வந்து ஆட் பண்ணி விடுறது. ஸோ அந்த மாதிரிலாம் வந்து இருந்துச்சு அப்படின்னா கூட இந்த மாதிரி வந்து கைட்லைன்ஸ்க்கு நம்ம வந்து எதிராக பண்ணுறோம் அப்படின்னு அர்த்தம். அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நம்மளோட அட்ரஸும் கரெக்டாக இருக்கணும், ஏரியா எல்லாமே கரெக்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா இன்னொன்று மெயினாக அவங்க சொன்னது வந்து என்ன அப்படின்னா, நம்ம ஏதோ ப்ரமோஷன், மார்க்கெட்டிங் அந்த மாதிரி இதுக்கும் நம்ம வந்து க்ரியேட் பண்ணனால இந்த மாதிரி ஆகிடும். அதுக்கப்புறம் என்னென்னா மெயினாக வந்து பிராண்ட்ஸ், ஆர்கனைசேஷன், ஆர்டிஸ்ட் இவங்கெல்லாம் வந்து என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா வந்து அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஆன்லைன் ஒன்லி பிஸ்னஸ். சிலது வந்து நம்ம இன்ஸ்டாவில் பண்ணுறவங்க எல்லாமே ஆன்லைன் ஒன்லி பண்ணுறவங்களாம் இருந்தாங்க அப்படின்னா அவங்களும் வந்து இந்த பிஸ்னஸ் ப்ரொஃபைலுக்கு வந்து எலிஜிபிள் கிடையாது. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா தான் வந்து நம்ம கைட்லைன்ஸை ஃபாலோ பண்ணலை அப்படின்னா நமக்கு வந்து வரும். நான் இதில் வந்து என்ன பண்ணேன் அப்படின்னா, நான் ஆல்ரெடி இருந்த மொபைல் நம்பருக்கே பார்த்தீங்க அப்படின்னா திருப்பி மொபைல் நம்பர் போட்டு என்ன பண்ணேன் அப்படின்னா அட்ரஸும் அதே மாதிரியே கொடுத்துட்டு சும்மா இதை வந்து க்ரியேட் பண்ணி பார்த்தேன். உடனே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து வந்துடுச்சு டூப்ளிகேட் அப்படிங்கிறதுனால. ஸோ இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இதை நம்ம வந்து எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னா லேர்ன் மோர் வந்து கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு வந்து ரெக்வஸ்ட் ரீஇன்ஸ்டன்மெண்ட் அப்படின்னு இருக்கும். ஸோ ரெக்வஸ்ட் ரீஇன்ஸ்டன்மெண்ட் அப்படின்னா இந்த இடத்துல வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, நமக்கு இந்த மாதிரி டிசேபிள் ப்ரொஃபைல்னு வரும்போது வந்து நம்ம கைட்லைன்ஸ்லாம் ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னா இந்த மாதிரி ரெக்வஸ்ட் ரீஇன்ஸ்டன்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ அந்த மாதிரி இஷ்யூஸை எப்படி இது பண்ணலாம் அப்படின்னா, அதுக்கு மெயினாக நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, உங்கள் ஷாப்போட ஃப்ரண்ட் சைடு இருந்துச்சு அப்படின்னா அந்த ஃபோட்டோ வந்து ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா பிஸ்னஸ் ஆப்ரேஷன்ஸ்லாம் இருந்துச்சு அப்படின்னா
என்னென்னலாம் ஃபோட்டோ வச்சுருப்பீங்களா, நீங்கள் என்னென்ன டூல்ஸ்லாம் யூஸ் பண்ணுறீங்களோ அதெல்லாமும் என்ன பண்ணுங்க அப்படின்னா ஃபோட்டோ எடுத்து வச்சுருங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ரிக்வஸ்ட் கொடுத்து ஒரு 3 டேஸ்க்குள்ளே அவங்க வந்து இப்போலாம் வந்து ரிப்ளை பண்ணுறாங்க, ரிப்ளை பண்ணுறதில்ல, இப்போ வந்து பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ அதனால் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ரெக்வஸ்ட் அதை வந்து கொடுத்துடணும். கொடுத்துட்டு ஆல்ரெடி சப்மிட் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். நான் வந்து நோ கொடுத்துட்றேன். கொடுத்துட்டதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா அறிவு அஃபிஷியல் ரெப்ரசன்டேட்டிவ் அப்படின்னா எஸ் அப்படின்னு கொடுக்குறேன். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நான் இங்கே வந்து கைட்லைன்ஸ் வந்து ஃபாலோ பண்ணியிருக்கேன், எஸ்ன்னு கொடுக்குறேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பர்மனெண்ட்டாக அந்த இடத்துல லொக்கேட் ஆகிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க, எஸ்ன்னு கொடுத்தாச்சு. அடுத்து வந்து என்னென்னா அட்ரஸ்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு இருக்கு, அதுக்கு எஸ் கொடுத்தாச்சு. அப்புறம் சர்வீஸ் ஏரியாவில் கரெக்டாக உங்கள் பிஸ்னஸ் இப்போ ஆப்ரேட் ஆகிட்டு இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க, அதுக்கு எஸ் கொடுத்தாச்சு. ஸோ ஃபேஸ் டு ஃபேஸ் அப்படின்னா நீங்கள் கஸ்டமரை வந்து உங்கள் லொக்கேஷனில் டைரெக்டாக மீட் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் இருக்கான்னு கேட்குறாங்க, எஸ் கொடுத்தாச்சு. ஸோ மல்டிபிள் ப்ரொஃபைல் வந்து வச்சுருக்கீங்களா, அது நோ கொடுத்தாச்சு. கொடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு ஃபார்ம் மாதிரி வரும். ஸோ இந்த இடத்துல தான் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களோட நேம் என்னவோ, இப்போ நான் பார்த்தீங்கன்னா நேம் கொடுக்குறேன், இப்போ கோபின்னு கொடுத்துட்றேன். அஃபிஷியல் மெயில் வந்து இங்கே ஆட்டோமேட்டிக்காகவே வந்துடும். கீழே வந்து ரிலேஷன்ஷிப் ஆஃப் த பிஸ்னஸ் அப்படின்னா ஐ ஓன் திஸ் பிஸ்னஸ்னால ஓன்னு கொடுக்குறேன். உங்களுக்கு நீங்கள் எப்படி பார்க்குறீங்களோ அப்படி கொடுங்க. இந்த இடத்துல வாட் இஸ் த பிஸ்னஸ் நேம் ஆஃப் தான் நான் டெக் தமிழ் கீக் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். கொடுத்ததுக்கப்புறம் கீழே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த இடத்துல வந்து நான் சாம்பிளுக்கு சும்மா ஒரு அட்ரஸ் வந்து அண்ணா நகர் அப்படின்னு கொடுத்துட்டு சென்னை அப்படின்னு சும்மா நம்மளோட அட்ரஸ் வந்து இங்கே பிஸ்னஸ் ஆப்ரேட்டிவ் அட்ரஸ் வந்து கொடுக்கணும். இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட பிஸ்னஸ் ப்ரொஃபைல் ஐடி வந்து இந்த இடத்துல வந்து நம்ம வந்து எடுக்கணும். அதை எப்படி எடுக்கலாம் அப்படின்னா அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல இப்படி வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு யுவர் பிஸ்னஸ் ப்ரொஃபைல்ஸ் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பக்கத்தில் 3 டாட்டை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் ப்ரொஃபைல் செட்டிங்ஸ்னு இருக்கும், அதை கொடுத்து அட்வான்ஸ் செட்டிங்ஸ் கிளிக் பண்ணிவிட்டு இது ஒரு இதான் வந்து உங்களோட ஐடி. ஸோ அதை காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து பேஸ்ட் பண்ணிக்கணும். பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து உங்களோட மொபைல் நம்பர் என்னமோ அதை வந்து கொடுத்துருங்க. நான் சாம்பிளுக்கு அந்த மாதிரி கொடுக்குறேன். இங்கே வந்து நீங்கள் வேறு என்ன ஏதாவது மென்ஷன் பண்ணணும் அப்படின்னாலும் மென்ஷன் பண்ணிக்கலாம். நான் ஏன் வந்து நம்ம அக்கௌண்ட் வந்து இந்த இதுக்கு வந்து எலிஜிபிள் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஏதாவது மென்ஷன் பண்ணாலும் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 2 ஆப்ஷன் இருக்குது. அதாவது பிஸ்னஸ் ரிஜிஸ்ட்ரேஷன் லைசன்ஸ், அதாவது உங்கள் பிஸ்னஸ் நேமை வந்து பிஸ்னஸ் ரிஜிஸ்ட்ரேஷன் வச்சுருந்தாலும் லைசன்ஸ் வச்சுருந்தீங்கன்னாலோ அந்த ப்ரூஃபை என்ன பண்ணணும் அப்படின்னா டாக்குமெண்ட்டாக வச்சுருந்தீங்கன்னா அதை வந்து என்ன பண்ணணுங்கன்னா அப்லோட் பண்ண சொல்கிறாங்க. அதாவது உங்கள் பிஸ்னஸ் நேமில் இப்போ நான் டெக் தமிழ் கீக்னா அந்த டெக் தமிழ் கீக்லேயே வந்து நான் ரிஜிஸ்டர் பண்ணி வாங்கி வச்சுருக்கணும். அது இன்னொன்று என்ன அப்படின்னா யூட்டிலிட்டி பில் அப்படின்றது நம்ம பிஸ்னஸ் நேம் அட்ரஸோடு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு பிஸ்னஸ் ரன் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா இப்படி எலக்ட்ரிசிட்டி பில், ஃபோன் பில், அந்த மாதிரி ஏதோ ஒன்று டிவி ஏதாவது ஒரு பில்லில் இது மென்ஷன் ஆகிருக்க மாதிரி இருக்க டாக்குமெண்ட்டை அதையும் வந்து இந்த இடத்துல அப்லோட் பண்ணிக்கணும். ஆர் ரெக்வஸ்டிங் ரீஇன்ஸ்டால்மெண்ட் ஃபார் 10 or more லொக்கேஷன் இருக்குது, நான் நோ கொடுக்குறேன். கொடுத்துட்டு இந்த இடத்துல வந்து சப்மிட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா இப்படி வந்து உங்களுக்கு அப்புறம் ஒரு மெயில் வந்து வரும் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்கு, இந்த மாதிரி எங்களுக்கு வந்து ரிசீவ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வந்து என்ன அப்படின்னா ஒரு 2 டேஸ்க்குள்ளேயே அவங்க வந்து நீங்கள் கொடுத்துருக்க டீட்டெயில்ஸ்லாம் அவங்களுக்கு வந்து ஓகே அப்படின்னா உடனே வந்து அப்ரூவ் பண்ணிவிடுவாங்க. அப்படி இல்லை அப்படின்னா அதுக்கு அப்ரூவ் பண்ண மாட்டாங்க. என்ன ரீசன் வந்து அப்ரூவ் பண்ணாததுக்கு அப்படின்னு சொல்லி நம்மக்கிட்ட வந்து சொல்லுவாங்க. ஸோ இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சேனலையும் வந்து ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு என்டிஜிஸ்டெக் வெப் சொல்யூஷன்ஸ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்ன அப்படின்னா உங்களோட கூகுள் மை பிஸ்னஸ் அக்கௌண்ட் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு டெலீட் பண்ணணும் அப்படின்னு விருப்பம் வந்துச்சுன்னா அதை எப்படி டெலீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் வந்து டீட்டெயிலிங்காகவே நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து நம்மளோட என்டிஜிஸ்டெக் வெப்சைட்டு. இதில் பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் நிறைய வந்து சர்வீசஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா
வெப் டிசைன் பண்ணுறது, அதுக்கப்புறம் இ-காமர்ஸ் வெப்சைட் வேணும் அப்படின்னா அதை க்ரியேட் பண்ணி தர்றது, அப்புறம் கூகுள் மை பிஸ்னஸ் வந்து நான் இப்போ க்ரியேட் பண்ண தெரில அப்படின்னா அவங்களுக்கும் க்ரியேட் பண்ணி தர்றோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா லோகோ டிசைனிங் அந்த மாதிரி எல்லாமே டிசைன் பண்ணி தரோம். அதுக்கப்புறமா டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கும் நாங்கள் வந்து எல்லாமே ரொம்பவே கம்மியான ப்ரைஸ்லேயே வந்து பண்ணுறோம். இந்த வெப்சைட்டுக்கான லிங்க் பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கோம். விருப்பப்படுறவங்க வந்து எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். அப்புறம் நம்மளோட கிளைண்ட்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நாங்கள் இவ்வளோ கிளைண்ட்ஸ்க்கு வந்து ப்ராஜெக்ட் வந்து ஒர்க் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இப்போயும் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா எங்களை வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ளே வந்து வந்துடுவோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து என்னோட எந்த அக்கௌண்ட் வந்து நீங்கள் பிஸ்னஸ் வந்து வச்சுருக்கீங்களோ அந்த ஜிமெயில் அக்கௌண்ட்டை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கு அப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா பிஸ்னஸ் ப்ரொஃபைல் மேனேஜர்னு இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணதுக்கு அப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா நான் சும்மா சாம்பிளுக்காக இந்த ப்ரொஃபைலை வந்து சும்மா க்ரியேட் பண்ணேன். இது வந்து நாட் பப்ளிக்லி விசிபிள்னு ஆல்ரெடி வந்துருச்சு. ஸோ இப்போ நான் வந்து இதை வந்து உங்களுக்கு எப்படி டெலிட் பண்ணுறது அப்படின்னு வந்து சொல்கிறேன். இது பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சுவலாக இது வந்து வெரிஃபைடு இன்னும் ஆகலை. இந்த வெப்சைட் அப்படின்றது நான் சும்மா சாம்பிளுக்காக பண்ணேன், வெரிஃபைடு வந்து ஆகலை. ஸோ இந்த மாதிரி வெரிஃபைட் ஆகாமல் ப்ரொஃபைல் இருந்துச்சு அப்படின்னா எப்படி டெலிட் பண்ணணும் அப்படின்னா பிஸ்னஸ் ப்ரொஃபைல் செட்டிங்ஸை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இங்கே இடத்துல ரிமூவ் பிஸ்னஸ் ப்ரொஃபைல்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. மேலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 ஆப்ஷன் தான் இருக்கும். ஐ மீன் வந்து வெரிஃபைடு வந்து ஆகாத ப்ரொஃபைலில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி 2 ஆப்ஷன் தான் இருக்கும். ஸ்டாப் மேனேஜிங் இல்லை ரிமூவ் ப்ரொஃபைல் கண்டென்ட் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஸ்டாப் மேனேஜிங் அப்படின்னா இந்த நம்ம ஓனர்ஷிப்பை வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேற யாருக்கும் வந்து மேனேஜருக்கு நீங்கள் அசைன் பண்ணணும் அப்படின்னா அவங்களோட மெயிலை வந்து இந்த இடத்துல என்ன பண்ணிக்கலாம்னா இங்கே நீங்கள் அவங்களுக்கு வந்து அக்சஸ் வந்து கொடுக்கலாம். ஸோ அவங்கள வந்து நீங்கள் ஓனர் ஆக்கணும் அப்படின்னாலும் அவங்களோட மெயில் ஐடி வந்து என்னவோ அதை வந்து இப்போ என்ன சொல்லுது, இப்போ இண்டிஜிஸ்டிக்கே இப்போ இருக்குது அப்படின்னா இப்போ நான் இந்த மெயில் ஐடிக்கு கொடுக்குறேன் அப்படின்னா இதை வந்து இப்போ இவர் வந்து என்ன ஆயிடுவார் அப்படின்னா ஓனர் ஆயிடுவார். ஸோ நான் அக்சஸே வந்து கொடுத்துட்றது. ஸோ இல்லை ஓனர் வேணாம் மேனேஜர்னா மேனேஜர் மட்டும் கொடுக்கலாம். ஸோ ஓனர்னா என்னென்னா நம்மள மாதிரியே வந்து ஓனர்ஷிப்பே வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறது. அதுக்கப்புறம் நமக்கு வந்து ஓனர்ஷிப் இருக்காது, எடிட் ஆட் எல்லாமே வந்து அவங்க வந்து பண்ணிக்குவாங்க ஓனர் வந்து. ஸோ மேனேஜர் இப்படி ஆட் பண்ணோம். மேனேஜர் பார்த்தீங்கன்னா ப்ரொஃபைலில் மட்டும் சேஞ்ச் பண்ணலாம். ஸோ அதுதான் இது ரெண்டுத்துக்குள்ள டிஃப்ரென்ஸு. இந்த இடத்துல இன்வைட்டுன்னு கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு மெயில் போயிடும். அவங்க அதை வந்து கிளிக் பண்ணாங்க அப்படின்னா அவங்க ஆட்டோமேட்டிக்காகவே அவங்களுக்கு அக்சஸ் கிடச்சிரும். ஸோ இப்படி தான் பார்த்தீங்க அப்படின்னா ஓனர்ஷிப்பை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரொஃபைல் கண்டென்ட்டே ரிமூவ் பண்ணுறது அப்படின்னா மொத்தமாகவே நீங்கள் எவ்வளோ போஸ்ட் எவ்வளோ ஃபோட்டோஸ்னு மொத்தமாக எல்லாத்தையுமே அதில் இருக்க வெப்சைட் முதற்கொண்டு எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா மொத்தமாகவே டெலீட் ஆகிடும். இதை கொடுக்கும்போது ரொம்பவே கேர்ஃபுல்லாகவே வந்து கொடுங்க. அதில் நீங்கள் வந்து ஆட் கேம்பெயின்லாம் வச்சுருந்தீங்க அப்படின்னாலும் உடனே இன்ஆக்டிவ் ஆகிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அதே மாதிரி அட்டாச் ஆகி நம்ம சொன்ன மாதிரியே வெப்சைட்ஸ் வந்து அட்டாச் ஆகிட்டு இருந்துச்சு அப்படின்னாலும் அதை வந்து என்ன ஆகும் அப்படின்னா பர்மனெண்ட்டாக ரிமூவ் ஆகிடும். ஸோ புதுசாக வந்து நம்ம இன்னொரு ப்ரொஃபைலை க்ரியேட் பண்ணுறோம், நான் திருப்பி அந்த வெப்சைட்டை நான் யூஸ் பண்ணணும் அப்படின்னா என்னால் யூஸ் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா இந்த இடத்துல நீங்கள் ரிமூவ் ப்ரொஃபைல் கண்டென்ட் அண்ட் மேனேஜர்னு கொடுத்துட்டீங்கன்னா பர்மனெண்ட்டாகவே பார்த்தீங்க அப்படின்னா இந்த டேட்டாஸ் எல்லாமே ரிமூவ் ஆகிடும். திருப்பி நான் அந்த வெப்சைட் யூஸ் பண்ணும்போது அது டூப்ளிகேட் மாதிரி க்ரியேட் ஆகிடும். ஸோ இதை கொடுக்கும்போது கண்டினியூ கொடுத்தீங்கனாலே டக்குன்னு வந்து என்ன ஆகிடும் அப்படின்னா இந்த ப்ரொஃபைலை வந்து ரிமூவ் ஆகிடும். ஸோ அதான் ரிமூவ் ப்ரொஃபைல் கண்டென்ட் அண்ட் மேனேஜர்னா என்ன அப்படின்னா யாராவது மேனேஜராக நீங்கள் ஆட் பண்ணியிருந்தீங்கன்னா கூட அவங்களோட அக்சஸ் எல்லாமே டெலிட் பண்ணி விட்ரும். அதான் இது. ஓகே, ஸோ இது 2 ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நான் வெரிஃபைட் ஆகாத ப்ரொஃபைல் வச்சுருந்ததுனால இது 2 ஆப்ஷன் மட்டும் காமிச்சிச்சு. இப்போ இந்த ப்ரொஃபைல் பார்த்தீங்க அப்படின்னா வெரிஃபைடு வந்து ஆனது. ஸோ வெரிஃபைடு ஆன இன்னொருத்தவங்களோட ப்ரொஃபைல், இது கிளைண்டோட ப்ரொஃபைலு. இதில் பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். இது வெரிஃபைடு ஆனது அப்படிங்கிறதுனால மார்க் திஸ் பிஸ்னஸஸ் க்ளோஸ்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் காமிக்கும். அதாவது நீங்கள் நிறைய இதில் மேப்லேயே பார்த்துருப்பீங்க, டெம்பரரிலி க்ளோஸ்ட் இல்லை பர்மனெண்ட்லி க்ளோஸ்ட் அந்த மாதிரிலாம் காமிக்கும். அந்த ஆப்ஷன் தான் இது. இதில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இந்த கீழே கொடுத்துக்கலாம், டெம்பரரிலி க்ளோஸ்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். டெம்பரரி க்ளோஸ்னா ஃப்யூச்சரில் நான் வந்து ஓப்பன் ஆகலாம் அப்படிங்கிறத ஒரு ஆப்ஷன். பர்மனெண்ட்னா வந்து எக்ஸிஸ்டே இல்லை அப்படின்னா நீங்கள் பர்மனெண்ட்லி க்ளோஸ்ட் வந்து கிளிக் பண்ணிக்கலாம். அதான் இந்த ஆப்ஷன். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த 3 ஆப்ஷன் மூலமாக தான் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா டெலிட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பிஸ்னஸ்க்கான லிங்க்கை பார்த்தீங்க, கூகுள் மை பிஸ்னஸ் லிங்க் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி கூட நான் டீட்டெயிலாக பார்த்தீங்க அப்படின்னா பிளாகில் வந்து எழுதியிருக்கோம். ஸோ அதை வேணாலும் வந்து ஒரு டைம் வேணாலும் படித்து பாருங்கள்.
ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படி தான் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரொஃபைலை வந்து நம்ம வந்து கூகுள் பிஸ்னஸ்லேருந்து டெலீட் பண்ண முடியும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டிஜிஸ்டேக் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, கூகுள் மை பிஸ்னஸில் வந்து உங்களோட மொபைல் நம்பர் வந்து அப்ரூவ் ஆகாமல் இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து எப்படி அப்ரூவ் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா, நாங்கள் வந்து என்டிஜிஸ்டேக் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து வெப்சைட் இருக்குது. இந்த வெப்சைட்டோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். இதில் பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் வெப்சைட், இ-காமர்ஸ் வெப்சைட், அதுக்கப்புறம் பிளாக் எல்லாத்துக்குமே நாங்கள் வந்து வெப்சைட் வந்து க்ரியேட் பண்ணி தந்துக்கிட்டு இருக்கோம் நிறைய கிளைண்ட்ஸ்க்கு. இ-காமர்ஸ் வெப்சைட் பார்த்தீங்கன்னா வெறும் 7,000லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. பிஸ்னஸ் வெப்சைட் வெறும் 2,500லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. இது தவிர பர்சனல் வெப்சைட்ஸ், இன்னும் அந்த பிளாக், இந்த மாதிரி வெப்சைட் இது எல்லாமே வந்து நாங்கள் க்ரியேட் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ எங்களை காண்டாக்ட் பண்ணோம் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கோம், அதை வச்சு காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் ஃப்ரீயாகவே வந்து பேசிக் SEO அது வந்து நாங்கள் வந்து பண்ணி தருவோம். அப்புறம் கூகுள் மை பிஸ்னஸ் இப்போ உங்களுக்கு இல்லை உங்கள் பிஸ்னஸ்க்கு அப்படின்னா நாங்களே வந்து இந்த பேக்கேஜ்லேயே வந்து நாங்கள் அதை வந்து க்ரியேட் பண்ணி தருவோம். அது தவிர பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டிங்க்கு வேறு என்னென்ன டிப்ஸ் அந்த மாதிரி எல்லாமும் நாங்கள் இந்த பேக்கேஜில் வந்து ப்ரொவைட் பண்ணுவோம். அப்புறம் ஃப்ரீ டொமைன், ஃப்ரீ ஹோஸ்டிங் இதெல்லாமும் நாங்கள் வந்து 1 இயருக்கு வந்து ஃப்ரீ டொமைன், ஃப்ரீ ஹோஸ்டிங் வந்து ஃப்ரீயாகவே கொடுப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா எங்களுக்கு வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ நம்ம இப்போ வந்து நம்மளோட வீடியோக்குள்ளே போவோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து மே மந்தில் பார்த்தீங்கன்னா எங்களோட கிளைண்ட்டுக்கு வந்து ஒரு வெப்சைட் வந்து க்ரியேட் பண்ணி கொடுத்தோம். அவங்களுக்கு அதே மாதிரி கூகுள் பிஸ்னஸும் க்ரியேட் பண்ணி கொடுத்தோம், ப்ரொஃபைலும். அப்போ பார்த்தீங்க அப்படின்னா மொபைல் நம்பர் நான் இந்த வீடியோ கூட ஆல்ரெடி போட்டிருக்கேன். அதில் வந்து மொபைல் நம்பர் வந்து அப்போ அப்ரூவ் ஆகாமல் இருந்துச்சு. மொபைல் நம்பர் வந்து ஷோ பண்ணவே இல்லை. நாங்கள் வந்து ஒரே ஒரு டைம் மட்டும் மொபைல் நம்பரை வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து ரெக்வஸ்ட் மாதிரி கொடுத்தோம். அதுக்கப்புறமும் வந்து வரல, அது வராமலே இருந்துச்சு. சரி வெயிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 months வந்து வெயிட் பண்ணோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வெரிஃபை பண்ணிவிட்டு மொபைல் நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கஸ்டமரோட அவங்க மொபைல் நம்பர் வந்து இப்போ வந்து டிஸ்பிளே ஆகுது. ஸோ இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும், இந்த மாதிரி மொபைல் நம்பர் வந்து நிறைய பேருக்கு வந்து உடனே ஷோ ஆகுது, ப்ரொஃபைல் வந்து வெரிஃபைட் ஆகிடும். ஆனால் மொபைல் நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா ஷோ ஆகாமலே இருக்கும். ஸோ அந்த மாதிரி டைமில் என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வெயிட் பண்ணணும். உடனே வந்து டக்குன்னு மொபைல் நம்பர் திருப்பி எடிட் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்கள் ப்ரொஃபைலை வந்து அது வந்து ஸ்பேமிங் மாதிரி பண்ணி விட்டுரும். சஸ்பெண்ட் ஆகிறதுக்கு கூட சான்சஸ் இருக்குது, ப்ரொஃபைலே போகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ணாமல் முதல்ல ஒரு க்ரியேட் பண்ணிவிடுங்க புதுசாக அப்படின்னா 2 months வெயிட் பண்ணுங்கள். வெயிட் பண்ணதுக்கப்புறம் வந்து அப்போயே வந்து இப்போ மொபைல் நம்பர் வரல, இல்லை ஒரு 1 monthக்கு அப்புறம் அப்போயே வந்து ஷோ ஆகலே இருக்குன்னா வேணால் அப்போ ஒரு ரெக்வஸ்ட் வந்து கொடுக்கலாம். ஒரு ரெக்வஸ்ட் மாதிரி நம்ம கொடுத்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் வரல அப்படின்னா அதுக்கப்புறம் வேணால் அடுத்தது இன்னொன்று ப்ரொசீஜர்லாம் பண்ணலாம். ஸோ எடுத்தோடனே வந்து திருப்பி எடிட் பண்ணிட்டே இருக்காதீங்க. எடிட் பண்ணிட்டே இருந்தோம் அப்படின்னா வந்து நிறைய பேருக்கு, என் கிளைண்ட்டுக்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு வந்து அவங்க திருப்பி விஷயம் தெரியாமல் எடிட் பண்ணிட்டே இருப்பாங்க. ஸ்பேமிங்கில் போயிட்டு மொத்தமாகவே ப்ரொஃபைலையே வந்து சஸ்பெண்ட் பண்ணி விட்ருவாங்க கூகுள் பிஸ்னஸில். ஸோ இந்த தப்பை வந்து பண்ணாதீங்க. ஸோ நம்ம வந்து இப்போ வரல அப்படின்னா எப்படி ரெக்வஸ்ட் வந்து கொடுக்கலாம் அப்படின்னா support.google.com/business அப்படின்னு கொடுங்க. இந்த இடத்துல வந்து கொடுத்தீங்க அப்படின்னாலே கான்டாக்ட் அஸ் அப்படின்னு இருக்கும். இப்போ கான்டாக்ட் அஸ் கொடுத்துட்டு இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா மை மொபைல் நம்பர் நாட் அப்ரூவ்ட் அப்படின்னு கொடுக்கணும். இந்த இடத்துல வந்து கான்ட் சேவ் ஃபோன் நம்பர் அப்படின்னு கொடுங்க. அதாவது உங்களுக்கு அப்ரூவ் ஆகலை அப்படின்னா இந்த இடத்துல இதை வந்து கொடுங்க. கொடுத்துட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து கொடுத்துருங்க. கொடுத்துட்டதுக்கு அப்புறம் இங்கே நிறைய ஆர்டிக்கல் இருக்கும். உங்களுக்கு ஆர்டிக்கல்மா ஆல்ரெடி ஆர்டிக்கல் மூலமெல்லாம் இருக்கும், நீங்கள் அதை வேணால் பார்க்குறதுனா பாருங்கள். அப்படின்னா ஸ்ட்ரைட்டாக நெக்ஸ்ட் ஸ்டெப்பை வந்து கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இமெயிலை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து நம்ம எந்த இடத்துல லொக்கேட் ஆகிருக்கோம், இந்தியாவில் தானே, கொடுத்துட்டு இந்த இடத்துல சப்மிட் ஃபோன் ரிவ்யூ ரெக்வஸ்ட் ஃபார் இந்தியாவை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா ஹேவ் யூ ஆல்ரெடி சப்மிட்டட் ஏ ஃபோன் ரிவ்யூ ரெக்வஸ்ட் ஃபார் திஸ் பிஸ்னஸ் ப்ரொஃபைல். ஆல்ரெடி சப்மிட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா எஸ்னு கொடுங்க, இல்லை நோன்னு கொடுங்க. அஃபிஷியல் ரெப்ரசன்டேட்டிவாக இருந்தீங்க அப்படின்னா அந்த கம்பெனிக்கு எஸ்னு கொடுங்க, அப்படின்னா நோன் கொடுங்க. ஸோ நான் எஸ்னு கொடுக்குறேன். அடுத்து வந்து அந்த கைட்லைன்ஸ்லாம் படிச்சிங்களா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து கேட்குறாங்க. ஸோ எஸ்ன்னு கொடுத்துக்கலாம்.
அப்புறம் இந்த இடத்துல உங்கள் நேம் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு நீங்கள் வந்து உங்கள் பிஸ்னஸ் ப்ரொஃபைல் வந்து ஒரு அக்கௌண்ட்டில் ஒரு ஜிமெயில் அக்கௌண்ட்டில் க்ரியேட் பண்ணியிருப்பீங்க. அந்த ஜிமெயில் அக்கௌண்ட்டை தான் வந்து நீங்கள் வந்து கொடுக்கணும். நான் வந்து தமிழ் மிஸ்ட்ரி பைட்ஸ் அஃபிஷ் @gmail.com அப்படின்னு கொடுப்போம். கொடுத்துட்டு இந்த இடத்துல உங்களோட நேம் வந்து பிஸ்னஸோட நேம் என்னவோ அதை வந்து இங்கே கொடுத்துடலாம். இது ஆக்சுவலாக ஒரு சாம்பிளுக்கு வந்து நான் உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். என்டிஜிஸ்டெக் வெப் சொல்யூஷன் இருக்குன்னா என்டிஜிஸ்டெக் வெப் சொல்யூஷன் அப்படின்னு கொடுத்துருங்க. இப்போ பிஸ்னஸ் வெப்சைட் வந்து என்னமோ, இப்போ இங்கே பிஸ்னஸ் இது இருக்குது அப்படின்னா அந்த பிஸ்னஸோட வெப்சைட்டை வந்து இந்த இடத்துல கொடுத்துக்கலாம். கொடுத்ததுக்கு அப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா வேர் டு யூ மேனேஜ் யுவர் பிஸ்னஸ் ப்ரொஃபைல் அப்படின்னு இருக்குது. ஸோ நான் எந்த இடத்துல ஸ்ட்ரைட்டாக சர்ச் அங்கே மேப்ஸில் அந்த இடத்துலையே நான் வந்து மேனேஜ் பண்ணுறேன்னா இல்லை வந்து business.google.com நான் இங்கே ஸ்ட்ரைட்டாகவே தான் மேனேஜ் பண்ணுறேன். ஸோ அதனால் மேனேஜ் மை அப்படின்னு இங்கே கொடுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா இந்த இடத்துல வந்து இங்கே இருக்கிற ஐடியை வந்து காப்பி பண்ணி கொடுக்கலாம். ஸோ நான் வந்து இங்கே இருக்க பிஸ்னஸ் ப்ரொஃபைல் ஐடியை வந்து அங்கே அந்த இடத்துல வந்து இருக்கும், பிஸ்னஸ் இது க்ரியேட் பண்ண இடத்துல இருக்கும். அதை வந்து என்ன பண்ணிக்கணும்னா இந்த இடத்துல கொடுத்துக்கணும். கொடுத்துட்டு இங்கே பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட மொபைல் நம்பர் வந்து என்னமோ அதை வந்து இங்கே கொடுத்துருங்க. இப்போ சாம்பிளுக்கு சும்மா இது மாதிரி கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு டாக்குமெண்ட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா பிஸ்னஸ் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண லைசன்ஸு, ஜிஎஸ்டி, அதுக்கப்புறம் வந்து யூட்டிலிட்டி பில்ஸ், ஃபோன் நம்பர் அந்த மாதிரிலாம் இருக்கும். உங்கள் கம்பெனி பேரை வச்சே நீங்கள் வச்சுருந்ததா இருக்கும். அது எல்லாத்தையுமே வந்து ஒரு டாக்குமெண்ட்டாக வந்து 3லேயும் அப்ளை பண்ணிக்கோங்க. அதேமாதிரி இந்த பில்லுலாம் பார்த்தீங்கன்னா 2 மந்த்துக்கு மேலே ஓல்டாக இருக்கக்கூடாது. பில்லில் உங்களோட பிஸ்னஸோட நேம் கண்டிப்பாக இருக்கணும். அந்த மாதிரி இது அப்புறம் பிஸ்னஸ் லைசன்ஸ் அதெல்லாம் கொடுத்துக்கணும். ஸோ டு யூ வாண்ட் டு அப்டேட் ஃபோன் நம்பர்ஸ், இதே மாதிரி உங்களுக்கு ஒரு 10 பிரான்ச்சஸ் இருக்குன்னா 10 பிரான்ச்சஸ்லேயும் நீங்கள் வந்து மொபைல் நம்பர் அப்டேட் பண்ணணும் அப்படின்னா எஸ்ன்னு கொடுங்க. எதுலேயுமே ஷோவாமல் இருக்குது அப்படின்னா எஸ்ன்னு கொடுத்துட்டு அப்போ என்ன பண்ண சொல்கிறாங்க அப்படின்னா அதுக்கு குரூப் அப்படின்னு இப்போ பிரான்ச்சஸ்னால் குரூப்புன்னு சொல்லிட்டு வச்சுருப்பீங்க. மொத்தமாக சேர்த்து ஒரு பிஸ்னஸ் நேமோட டாக்குமெண்ட் வச்சுருப்பீங்க. அதை வந்து இதை கொடுங்க. அப்படி இல்லைன்னா நோன் கொடுத்துட்டு இந்த இடத்துல வந்து சப்மிட் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா போதும். அந்த இடத்துல வந்து என்ன ஆகிடும் அப்படின்னா வந்து ரெக்வஸ்ட் வந்து சப்மிட் ஆகிடும். அவங்க பார்த்துட்டு ஒரு 2-3 நாளில் வந்து உங்களுக்கு என்ன ப்ராப்ளமாக இருந்தால் ப்ராப்ளம் என்னன்னு சொல்லுவாங்க. இல்லை அப்படின்னா மொபைல் நம்பர் வந்து ஒரு 1 வீக் கூட ஆகலாம், ஒருத்தவங்களை பொறுத்து டிபெண்ட்ஸ். ஸோ அதனால் வெயிட் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம். இப்படி தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு அப்ரூவ் ஆகலை அப்படின்னா அப்ரூவல் வாங்குறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலையும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு என்டிஜிஸ்டெக் வெப் சொல்யூஷன்ஸ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்ன அப்படின்னா உங்களோட கூகுள் பிஸ்னஸ் மை ப்ரொஃபைல் அப்படின்னு இருக்குல்ல, அந்த பிஸ்னஸை வந்து எப்படி நம்ம ஈஸியாக கூகுளில் ரேங்க் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம என்டிஜிஸ்டெக் வெப் சொல்யூஷன்ஸ் வெப்சைட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் ரொம்ப கம்மியான ப்ரைஸ்க்கே பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் வெப்சைட், இ-காமர்ஸ் வெப்சைட் எல்லாமே ரெடி பண்ணி தந்துக்கிட்டு இருக்கோம். கீழே வந்து இந்த வெப்சைட்டுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். விருப்பப்படுறவங்க வந்து எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ நம்ம இப்போ டைரெக்டாக வீடியோக்குள்ளே வருவோம். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு டூல் தான். இந்த டூல் மூலமாக தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா எப்படி வந்து ரேங்க் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்ன டூல் அப்படின்னா அது GMP எவ்ரிவேர் அப்படின்ற இந்த டூல் தான். இந்த டூல் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நிமிஷம், இது வந்து ஒரு குரோம் எக்ஸ்டென்ஷன். இதை நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா கூகுளில் வந்து GMP எவ்ரிவேர் எக்ஸ்டென்ஷன் டைப் பண்ணி கொடுத்துட்டிங்கனாலே இந்த மாதிரி வந்துடும். நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணதுனால எனக்கு ஆல்ரெடி இன்ஸ்டால் ஆகிருக்கு. இந்த இடத்துல இன்ஸ்டால்னு இருக்கும், அந்த இன்ஸ்டால்னு கிளிக் பண்ணிக்கிட்டிங்கனாலே உங்களுக்கு அந்த எக்ஸ்டென்ஷன் வந்து இன்ஸ்டால் ஆகிடும். ஸோ அதை நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்கிட்டோம். ஸோ இதை இன்ஸ்டால் பண்ணிக்கிட்டு அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம கிளைண்ட்டோட வெப்சைட்டை வந்து கொடுத்து உங்களுக்கு சாம்பிளுக்கு எப்படின்னு சொல்கிறேன். ருத்ரன் டிராவல்ஸ்னு கொடுத்தாச்சு. இங்கே மேப்ஸ் இருக்கும், மேப்ஸ் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த இடத்துல இந்த ரெட் கலர் லைன் இருக்குல்ல, இந்த ரெட் கலர் லைன் இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா அந்த GMP நம்ம டூல் மூலமாக நமக்கு கிடைச்சிருக்கிறது ரிசல்ட்டு. இந்த GMP டூல் மூலமாக பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நான் சும்மா வந்து இப்போ நியர்பை டிராவல்ஸ் அப்படின்னு கொடுக்குறேன்.
இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இப்போ எல்லா ட்ராவல்ஸும் காட்டுது. எல்லாருமே வந்து என்னென்ன கேட்டகரிலாம் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதில் ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். இப்போ இவங்க டாப்பில் ஃபர்ஸ்ட்டில் வரவங்க பார்த்தீங்க அப்படின்னா ட்ராவல் ஏஜென்சி அப்படின்னு இந்த கேட்டகரியில் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பிரைமரி கேட்டகரி இதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் சில பேர் பார்த்தீங்கன்னா நிறைய கேட்டகரிஸ் இருக்குல்ல, அந்த முக்கியமான கேட்டகரிஸ் எல்லாமும் பார்த்துக்கலாம். ஸோ இதெல்லாம் எதுக்கு அப்படின்னா நம்ம கேட்டகரி ஆட் பண்ணும்போது நிறைய பேருக்கு டவுட் வந்துருக்கும், பிரைமரி கேட்டகரியை எதை ஆட் பண்ணணும் ஆட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்காக பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஜிஎம்பி டூல் போட்டிங்க அப்படின்னா டாப்பில் வரவங்களாம் வந்து என்ன மாதிரி கேட்டகரிஸ்லாம் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க, அதுக்கு கீவேர்டு என்ன மாதிரிலாம் செட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்துட்டு நம்மளும் அதுக்கேற்ற மாதிரி எப்படியும் கேட்டகரி நீங்கள் சப் கேட்டகரி ஆட் பண்ணும்போது நிறைய கேட்டகரி வந்து ஆட் பண்ணுங்கள். அப்படி ஆட் பண்ணீங்க அப்படின்னா தான் வந்து உங்களுக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா சீக்கிரமாக யாரும் வந்து சர்ச் பண்ணாங்க ட்ராவல்ஸ் ரிலேட்டடாக அப்படின்னாலும் உங்களோடது வந்து ரெக்கமெண்ட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டில் வரவங்க பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் பிரைமரி கேட்டகரி இப்போ ட்ராவல் ஏஜென்சி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ நீங்கள் பிரைமரி கேட்டகரி கொடுக்கும்போது ட்ராவல் ஏஜென்சி கண்டிப்பாக கொடுத்துருங்க. அதாவது ட்ராவல் சம்மந்தமாக பிஸ்னஸ் வச்சுருக்கவங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி எந்தெந்த பிஸ்னஸ் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி இப்போ நியர்பைன்னு போட்டு செக் பண்ணிங்கனாலே இந்த ஜிஎம்பி டூல் மூலமாக இது தெரிஞ்சிடும். இது மட்டும் இல்லாமல் பேசிக் ஆடிட் அந்த மாதிரி கீவேர்ட் ரிசர்ச்லாமும் இருக்குது. ஆனால் அதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பெய்டு மாதிரி தான் இருக்கும். ஃப்ரீன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 5 ஆடிட் அந்த மாதிரி தான் ரிசல்ட் கொடுக்கும். மற்றதெல்லாம் பெய்டாக தான் இருக்கும். ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இந்த கேட்டகரி ரொம்பவே இம்பார்ட்டன்ட் இந்த கூகுள் மை பிஸ்னஸ்க்கு. ஸோ அதுக்கு வந்து இது ரொம்பவே இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா இந்த கேட்டகரியை வந்து எப்படி ஆட் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். இப்போ நான் அது ருத்ரன் ட்ராவல்ஸ்னு கொடுத்துட்டு கோயம்புத்தூர்னு கொடுக்குறேன். சரி, நான் இங்கே மெயில் வந்து வேறு மெயில் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். போய் அங்கே நான் எடிட் பண்ணுறதுக்காக சொல்கிறேன். இப்போ ருத்ரன் ட்ராவல்ஸ் கோயம்புத்தூர் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும் எடிட் ப்ரொஃபைல் அப்படின்னு இருக்கும். ஸோ எடிட் ப்ரொஃபைலை வந்து கொடுத்துருங்க. கொடுத்துட்டு நீங்கள் ஆல்ரெடியே வந்து கேட்டகரிலாம் ஆட் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னாலும் இந்த மாதிரி பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி கேட்டகரிலாம் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா சேஞ்ச் கூட பண்ணிக்கலாம். இப்போ சர்வீஸ்னு சில பேர் சர்வீஸ் கொடுத்துருப்பீங்க, சர்வீஸ்க்கு ஏற்ற மாதிரி அதுக்கேற்ற மாதிரி மாற்றிக்கலாம். ஸோ இப்போ நான் சொல்கிறேன் நான். ஸோ அபவுட்டில் பார்த்தீங்கன்னா இப்போ பிஸ்னஸ் கேட்டகரியை ட்ராவல் ஏஜென்ட்னு கொடுத்துருக்கேன். இப்போ நான் என்ன பண்ணிக்கலாம், ட்ராவல் ஏஜென்சின்னு கொடுத்தேன் அப்படின்னா இதுதான் இப்போ பிரைமரி கேட்டகரியை நிறைய பேர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து ஏதோ எரர் காட்டுது, ட்ராவல் ஏஜென்ட்னு முன்னாடி கொடுத்ததுனால அதையும் காட்டுது. ஸோ ஓகே. ஸோ நெக்ஸ்ட் அடிஷ்னல் கேட்டகரியை வேற இந்த பிரைமரி கேட்டகரி இல்லாமல் மற்ற கேட்டகரிலாம் நம்ம பார்த்தோம்ல, ட்ராவல் ஏஜென்சி தானே கொடுத்தோம், ஏஜென்சின்னு கொடுத்து பார்ப்போம். ஸோ இப்போ ஒர்க் ஆகுது. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இப்போ மற்ற கேட்டகரிலாம் யார் கொடுத்துருக்காங்களோ அந்த மாதிரி 2-3 கேட்டகரி நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா இப்போ டூர் ஆப்ரேட்டர் டூர் ஏஜென்சின்னு வச்சுருக்காங்க. ஸோ நம்ம அதே மாதிரி டூர் ஆப்ரேட்டர் இந்த கேட்டகரி ஆட் பண்ணிக்கலாம் சப் கேட்டகரியா. அடுத்து டூர் ஏஜென்சின்னு கொடுத்துருக்காங்க, அந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு எத்தனை கேட்டகரி வேணாலும் இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கிட்டு சேவ் பண்ணிக்கோங்க. ஸோ பிரைமரி கேட்டகரி பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு நிறைய பேர் ஆட் பண்ணியிருக்கனால நமக்கு அது எரர் காட்டுது போல இருக்குது. ஸோ ட்ராவல் ஏஜென்ட்னே கொடுத்துட்றேன். ஸோ சஜஷன்லேருந்து சில இது சஜஷன்ஸ் கொடுப்பாங்க, அதுலேருந்து தான் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், அதையும் வந்து பார்த்துக்கோங்க. இப்போ நான் இதுக்கு வந்து ஸ்போர்ட் டூர் ஏஜென்சி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்றேன். சேவ் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம எடிட்டிங் வந்து இப்போ பெண்டிங்கில் தான் இருக்குது. அது எப்படி மேக்ஸிமம் வந்து அப்ரூவ் ஆகிடும். ஆல்ரெடி நான் பிரைமரி கேட்டகரி வந்து கொடுத்ததுனால தான் இந்த இடத்துல எரர் திருப்பி காமிச்சிட்ருக்கு. ஸோ நீங்கள் மொதல் வாட்டி கூகுள் மை பிஸ்னஸ் க்ரியேட் பண்ணும்போது பிரைமரி கேட்டகரி கொடுக்கும்போது கரெக்டாக கொடுங்க. நான் திருப்பி எடிட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஸ்பேம் ஆகும், திரும்பி அது வந்து அக்செப்ட் பண்ணிக்காது. ஸோ அதனால் கரெக்டாக கொடுக்கும்போதே கொடுத்துருங்க. அடுத்து வந்து என்ன அப்படின்னா நம்ம பார்க்க போகிறது, ஸோ நம்ம இப்போ வந்து பிரைமரி கேட்டகரி சப் கேட்டகரி இதெல்லாம் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் வந்து கீவேர்டின் டைட்டில் அப்படின்னு இருக்குது. அதாவது என்னென்னா இப்போ உங்கள் பிஸ்னஸ் வந்து இப்போ நான் வெறும் ருத்ரன் அப்படின்னு வச்சு பிஸ்னஸ் வைக்கிறேன்னா யாருக்கும் அது என்ன மாதிரியான இதுன்னு தெரியாது, பிஸ்னஸ்ன்னு தெரியாது. ஸோ நம்ம கீவேர்டை வந்து ட்ராவல்ஸ்னு இருக்குன்னா அப்போ ட்ராவல்ஸ்னு நம்மளோட என்ன மெயினான கீவேர்டோ அதை வந்து சேர்த்துக்குது. இப்போ நீங்கள் டூர் தான் மெயினாக பார்க்குறீங்க அப்படின்னா இப்போ பார்த்தீங்கன்னா
ஆர்ஜேவி டூர்ஸ் அண்ட் ட்ராவல்ஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த டூர் அப்படின்றது ஒரு கீவேர்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இம்பார்ட்டண்டான கீவேர்டை வந்து நீங்கள் இந்த டைட்டிலில் வந்து கொடுக்கும்போது கண்டிப்பாக கொடுங்க. அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா நேமை சேஞ்ச் பண்ணும்போது இப்போ ருத்ரன் ட்ராவல்ஸ்னு கொடுத்துருக்கேன். இப்போ நான் இப்போ வந்து ருத்ரன் இப்போ டூ ட்ராவல்ஸ் தான் மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுறோன்னா டூ ட்ராவல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி உங்கள் கீவேர்டை வந்து நீங்கள் டைட்டிலில் வர மாதிரி கரெக்டாக கொடுத்துருங்க. ஸோ அதான் இன்னொரு இது. அடுத்து வந்து என்ன அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் அண்ட் அப்டேட்ஸ் பட்டன் அப்படின்றது. ஸோ டிஸ்கிரிப்ஷன்னா என்ன அப்படின்னா நீங்கள் முன்னாடியே சொல்லியிருப்பேன், எடிட் ப்ரொஃபைலில் போகணும். அதே மாதிரி எடிட் ப்ரொஃபைலில் போயிட்டு இங்கே டிஸ்கிரிப்ஷன் இருக்குல்ல, இந்த இடத்துல வந்து நீங்கள் டைப் வந்து கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் டைப் பண்ணிவிடுங்க. இங்கே டைப் பண்ணுறதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கீவேர்டை வச்சு கண்டிப்பாக இருக்க மாதிரி இங்கே வந்து உங்கள் பிஸ்னஸை பற்றின டிஸ்கிரிப்ஷன் கீவேர்டு இருக்க மாதிரி டைப் பண்ணுங்கள். ஸோ அந்த கீவேர்ட்லாம் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா அதுக்கு ஒரு டூல் இருக்குது. அது என்ன அப்படின்னா கீவேர்ட் சர்ஃபர் அப்படின்னு. இது வந்து ஃப்ரீ டூல் தான். இப்போ கீவேர்ட் சர்ஃபர் வந்து நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டேன். இதுவும் க்ரோம் எக்ஸ்டென்ஷன் தான். ஸோ நம்ம அது எப்படி அப்படின்னா இப்போ நான் இப்போ நியர்பை ட்ராவல் ஏஜென்சி அப்படின்னு கொடுக்குறான்னு கொடுத்துட்டேன்னா இப்போ இந்த கீவேர்ட் சர்வர் வந்து நிறைய கீவேர்ட்ஸ் வந்து நமக்கு கொடுக்கும். நம்ம இந்த மாதிரி என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா எஸ்இஓ ரிலேட்டட் பர்பஸ்க்காக இந்த மாதிரி கீவேர்ட்ஸ் எல்லாம் வந்து இந்த டிஸ்கிரிப்ஷன் எழுதும்போது இந்த கீவேர்ட்ஸ்லாம் வர மாதிரி எழுதிக்கணும். அதுக்கெலாம் தான் இம்பார்ட்டண்டாக யூஸ் ஆகும். இன்னொன்று வந்து அப்டேட் வந்து இது பண்ணுறப்போ இதாகும். அப்டேட் வந்து என்னன்னு நான் சொல்கிறேன். ஸோ அந்த கீவேர்ட்ஸ்க்குலாம் இப்போ பார்த்தீங்கன்னா எவ்வளோ கீவேர்ட் இருக்குது, 20 கீவேர்ட்ஸ் கிட்ட இருக்குது, 30 கீவேர்ட்ஸ் இருக்குது டோட்டலாக. இந்த கீவேர்ட்ஸ்லாம் ரொம்ப ஸ்பேம் ஆகாமல் அதில் இம்பார்ட்டண்டாக இருக்க ஒரு சர்ச் வால்யூம் வந்து கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்க கீவேர்ட்ஸாக பார்த்து வந்து எடுத்து நீங்கள் இந்த டிஸ்கிரிப்ஷன் அந்த மாதிரி இடத்துலலாம் வந்து நீங்கள் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு அடுத்து வந்து முடிச்சாச்சு. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா எடிட் சர்வீசஸ்னு இருக்கும். எடிட் சர்வீசஸ்லையும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பிரைமரி கேட்டகரி ட்ராவல் ஏஜென்ட்னு கொடுத்துருக்கோம். இதெல்லாம் நம்ம முன்னாடியே கொடுத்தது. இப்போ கார்பரேட் ட்ராவல் அப்படின்னு இருக்குன்னா இந்த இடத்துல நம்ம ப்ரைஸ் கொடுக்கணும்னா கொடுங்க. கண்டிப்பாக இந்த இடத்துல சர்வீஸ் டிஸ்கிரிப்ஷன் வந்து கண்டிப்பாக கொடுங்க. நான் வந்து ஆக்சுவலாக கொடுக்காம தான் இருக்கேன். இனிமேல் தான் நானும் எடிட் பண்ணி கொடுக்கணும். கண்டென்ட்காக தான் எடிட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ இந்த டிஸ்கிரிப்ஷனில் வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து எடிட் பண்ணி கொடுங்க. அந்த டிஸ்கிரிப்ஷனில் நம்ம சொன்ன கீவேர்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணி எழுதுங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா அப்டேட்ஸ் பட்டன்னாலும் கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான். ஆட் அப்டேட் அப்படின்னு இருக்கும். ஆட் அப்டேட் நீங்கள் வந்து டெய்லி கூட அப்டேட் பண்ணிட்டே இருக்கலாம். அப்படி அப்டேட் பண்ண தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கூகுள் இதில் வந்து யாராவது சர்ச் பண்ணாங்கன்னா உங்களோடது ப்ரியாரிட்டியில் ஃபர்ஸ்ட்டில் வரும். நீங்கள் டெய்லி வந்து நீங்கள் இதை வந்து அப்டேட் பண்ணிக்கிட்டே இருங்க. இந்த கூகுள் மை பிஸ்னஸ் ப்ரொஃபைலை அதை பண்ணிகிட்டே இருக்கும்போது தான் நீங்கள் ரேங்கிங் வந்து அதிகமாகிட்டு இருப்பீங்க. இல்லைனா பின்னாடி வந்து போயிடுவீங்க. ஸோ ஆட் அப்டேட்டில் இப்போ ஏதோ ஒன்று. ஸோ we are offering discount prices for tour package on Monday அப்படின்னு கொடுக்கலாம். இல்லைனா எந்த தேதியில் கொடுக்கலாமோ அதை கொடுக்கலாம். இல்லைனா ஃபார் டூர் பேக்கேஜ் திஸ் மந்த் அப்படின்னு கொடுத்துருங்க. டோன்ட் மிஸ் இட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு அப்டேட் மாதிரி கொடுத்து வச்சுருங்க. கொடுத்துட்டு ஃபோட்டோ அதுக்கேற்ற மாதிரி ஏதாவது ரிலேட்டடாக ஒரு ஃபோட்டோ போட்டுக்கோங்க. இங்கே பட்டன் பார்த்தீங்க அப்படின்னா என்ன கொடுக்கலாம்னா புக் அப்படின்னு கொடுத்துட்டு இப்போ நம்ம வெப்சைட் வச்சுருக்கோம் அப்படின்னா வெப்சைட்டோட லிங்க்கை வந்து அங்கே வந்து கொடுத்துக்கலாம். ஸோ இது மாதிரி கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கு அப்புறமா பார்த்துட்டு போஸ்ட் அப்படின்னு கொடுத்துருங்க. இதில் பார்த்தீங்கன்னா நான் போட்ட போஸ்ட் வந்து இந்த இடத்துல அப்டேட் ஆகிடுச்சு. இப்படி தான் நீங்கள் டெய்லி போடுற போஸ்ட் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா அப்டேட் ஆகிட்டே இருக்கும். இது மூலமாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சர்ச் ரிசல்ட்ஸ் வந்து அதிகமாகிட்டே இருக்கும். ஸோ நம்ம போட்ட அப்டேட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல காட்டும். நம்ம என்ன அப்டேட் தினைக்கும் கூட இந்த அப்டேட் வந்து அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா ரிவ்யூஸ் போடுறது. ரிவ்யூஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஆர்கானிக் ரிவ்யூஸாக இருக்கணும். அதாவது உங்கள் கஸ்டமர்ஸ் அவங்கள்ட்டேருந்தே நீங்கள் ரிவ்யூஸ் வாங்கி போடுங்க. அந்த ரிவ்யூஸ் போடும்போது அவங்கள்ட்ட நீங்கள் வந்து கீவேர்டு இருக்க மாதிரி டைப் பண்ணி போட சொல்லுங்கள். கீவேர்ட்னா வேற ஒன்றும் இல்லை, இந்த ட்ராவல்ஸ் ஏஜென்சி இந்த மாதிரி முக்கியமான வேர்ட்ஸ்லாம் இருக்க மாதிரி அவங்களுக்கு டைப் பண்ணி போட சொல்லுங்கள். அதுக்கு ரீட் ரிவ்யூஸ் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு கெட் மோர் ரிவ்யூஸ் கொடுத்துருங்க. இப்போ உங்கள் கஸ்டமருக்கு நீங்கள் ரிவ்யூ லிங்க் அனுப்பணுன்னா கெட் மோர் ரிவ்யூஸ் கொடுத்துட்டு ரிவ்யூ லிங்க்கை காப்பி பண்ணி
அப்படியே வந்து வாட்ஸ்அப்பில் இதை லிங்க் இது காப்பி பண்ணி அனுப்பலாம். இல்லைனா வாட்ஸ்அப்பில் வந்து ஸ்ட்ரைட்டாக என்ன பண்ணிக்கலாம்னா யார் கஸ்டமரோ அவங்களுக்கு வாட்ஸ்அப்லேயோ மெயில் ஃபேஸ்புக் எதுலையோ ஷேர் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதில் அவங்க போடுற அந்த லிங்க்கை கிளிக் பண்ணாங்களே அவங்க டைரெக்டாக கமெண்ட் பண்ணுறது இந்த இடத்துல அப்டேட் ஆகிடும். அவ்வளோதான். ஸோ இப்போ நான் சொல்லியிருக்க இந்த எல்லா ஒர்க்குமே நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களோடது வந்து முன்னாடி இருந்ததை விட சீக்கிரமாகவே வந்து கூகுள் இதில் வந்து ரேங்க் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்ன அப்படின்னா வந்து இப்போ கூகுள் மை பிஸ்னஸ் ப்ரொஃபைல் வந்து இருக்குன்னு வைங்க. உங்களுக்கே தோணும் இப்போ நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ட்ராவல்ஸ் நியர் மீ அப்படின்னு கொடுக்குறேன் அப்படின்னா நிறைய ப்ரொஃபைல் வருதா. ஸோ இதில் ஃபஸ்ட்டு 3 ப்ரொஃபைல்லாம் வந்ததில்ல. அவங்களாம் என்ன பண்ணி வந்து இந்த ப்ரொஃபைலை வந்து இந்த ஃபஸ்ட்டு 3 ப்ளஸஸில் வந்து வர வச்சுருப்பாங்க, ரேங்க் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து எப்படி வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரேங்க் பண்ணுறதுக்கு என்னென்னலாம் கீவேர்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு இந்த வீடியோவில் வந்து டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் நம்மளோட நவலன் டெக்னாலஜிஸ் வெப்சைட். நம்ம வெப்சைட்டில் பார்த்தீங்க அப்படின்னா வெப்சைட்டு பிஸ்னஸ் வெப்சைட்டாக இருக்கட்டும், இ-காமர்ஸ் வெப்சைட், அதே மாதிரி டிஜிட்டல் மார்க்கெட்டிங் எல்லாமே வந்து ஒரு ரீசனபிளான ப்ரைஸ்லேயே வந்து நாங்கள் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம் நிறைய பேருக்கு. இப்போ ரீசெண்டாகவே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு 2-3 ப்ராஜெக்ட் எடுத்து லாஸ்ட் மந்தில் வந்து பண்ணோம். ரெண்டு மூணு ப்ராஜெக்ட் வந்து லாஸ்ட் மந்தில் வந்து பண்ணோம். பார்த்தீங்க அப்படின்னா அதில் ஒன்று வந்து எஜுகேஷ்னல் ட்ரஸ்ட்டுக்காக பண்ணது, இதுவும் நம்ம கிளைண்ட்டுக்காக பண்ணது தான். ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ரீசெண்டாக பண்ணது மாதிரி சும்மா உங்களுக்கு காட்டுறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ லாஸ்ட் மந்தில் வந்து கஸ்டமர் கேர் ஹெல்ப்லைன் அப்படின்ட்டு இந்த வெப்சைட்டும் பார்த்தீங்க அப்படின்னா லேட்டஸ்ட்டாக பண்ணது. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ரீசனபிளான ப்ரைஸ்லாம் பண்ணோம். ஸோ இதேமாதிரி உங்கள் பிஸ்னஸ்க்கும் வேணும் வெப்சைட் அப்படின்னா கண்டிப்பாக வந்து எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் வந்து காண்டாக்ட் நம்பர் தரேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா சரி நம்ம இப்போ வந்து நம்ம வீடியோக்குள்ளே போயிடுவோம். வீடியோவில் நான் சொன்னது என்ன அப்படின்னா வந்து ட்ராவல்ஸ் நான் இப்போ நியர்மீ அப்படின்னு கொடுத்தேன் அப்படின்னா ஒரு நிறைய எக்கச்சக்கமான ப்ரொஃபைலில் வந்து இது டாப் 3ல் இந்த ப்ரொஃபைல்லாம் மட்டும் வருது அப்படின்னா என்ன ரீசன் வந்து அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, என்ன பண்ணதுனால வந்து டாப் 3ல் அவங்க வந்திருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ நம்ம ப்ரொஃபைலை எப்படி இது மாதிரி ஒரு டாப் 10குள்ளேயாவது எப்படி ரேங்க் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இதான் வந்து நாங்கள் கிளைண்ட்டுக்கு பண்ணி கொடுத்த வெப்சைட்டு. ஸோ இப்போ ருத்ரன் ட்ராவல்ஸ்னு இருக்கா. ஸோ இப்போ ருத்ரன் ட்ராவல்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட பிஸ்னஸ் ப்ரொஃபைல் நான் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கேன். அவங்க பிஸ்னஸ் ப்ரொஃபைல் ஓப்பன் பண்ணிட்டதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் எஸ்இஓ பண்ணணும் அப்படின்னா, அதாவது இந்த ப்ரொஃபைலில் நீங்கள் வந்து ஆப்டிமைஸ் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா பிஸ்னஸ் நேம் வந்து நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா வந்து அதில் வந்து நீங்கள் என்ன சர்வீஸ் கொடுக்குறீங்க. இப்போ ட்ராவல்ஸ்னால் ருத்ரன் ட்ராவல்ஸ் அப்படின்னு இவங்க போட்டிருக்காங்க. இப்போ நீங்கள் இப்போ வெப் டிசைன் அப்படின்னு இப்போ நாங்கள் பண்ணியிருக்கிறது பார்த்தீங்கன்னா வெப் டிசைன் அப்படின்னு சொல்லிட்டு நவலன் டெக்னாலஜிஸ் பெஸ்ட் வெப் டிசைனிங் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து பிஸ்னஸ் நேம் கொடுத்துருப்போம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ மெயினாக வந்து பிஸ்னஸ் நேம் கொடுக்கும்போது இந்த இடத்துல உங்கள் சர்வீஸ் நேம் பிஸ்னஸ் நேம் கொடுத்துட்டு ஐஃபன் மாதிரி கொடுத்துட்டு அது சர்வீஸ் நேம் கொடுப்பீங்கள அது வந்து ஒரு கீவேர்டு. ஓகே, இப்போ நான் வந்து எக்ஸாம்பிள் காட்டுறப்ப நிறைய பேர் எப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இதை பார்த்தீங்கன்னா தெரியும். இங்கே பார்த்தா தெரியும் ஓம் சாய் ட்ராவல்ஸ் அப்படின்னு இருக்கு, பக்கத்தில் சென்னைன்னு கொடுத்துருக்காங்களே இது கூட ஒரு கீவேர்டு தான். ஸோ இந்த மாதிரி இப்போ நிலா டூர்ஸ் அண்ட் ட்ராவல்ஸ்னு இருக்குது. எல்லாருமே பார்த்தீங்கன்னா அவங்க சர்வீஸை வந்து கண்டிப்பாக இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க. நிறைய பேர் அது மட்டும் இல்லாமல் எக்ஸ்ட்ரா கீவேர்ட்ஸும் நிறைய கீவேர்டு வந்து ஸ்டஃப் பண்ணக்கூடாது. ஒரு 1 or 2 கீவேர்டு வந்து இம்பார்ட்டண்டான கீவேர்டை வந்து நம்ம இந்த இடத்துல கொடுக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் டூர்ஸ் அண்ட் ட்ராவல்ஸ் அப்படின்னு இப்போ நான் வெப்சைட் வெப் டிசைன் காட்டுறேன் பாருங்கள். வெப் டிசைன் நியர்மீன்னு கொடுக்குறேன். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ நம்மளோடது பார்த்தீங்க அப்படின்னா வந்து எந்த பிளேஸில் இருக்குது அப்படின்னா நவலன் டெக்னாலஜிஸ் வந்து செகண்ட் பிளேஸில் வந்து இருக்குது. செகண்ட் பிளேஸில் இருக்குது. ஃபஸ்ட் பிளேஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பான்சர்டு ஆடு அவங்க கொடுத்தது இருக்குது. நம்மளோடது பார்த்தீங்க அப்படின்னா நவலன் டெக்னாலஜிஸ் வந்து ஃபஸ்ட் பிளேஸில் வந்து இருக்குது. ஸோ செகண்ட் பிளேஸில் மற்ற இதெல்லாம் இருக்குது. இங்கே பக்கத்தில் நியர்மீன் போட்டோம் அப்படின்னா ஸோ நாங்கள் இப்போ நவலன் டெக்னாலஜிஸ் வந்துருக்குன்னா இந்த இடத்துல பாருங்கள் நான் ஐஃபனில் என்ன கொடுத்துருக்கேன்னா டாப் வெப் டிசைன் அண்ட் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சென்னை. பேர் வந்து நவலன் டெக்னாலஜிஸ் தான். இங்கே நான் கொடுத்துருக்குறது என்னது கீவேர்டு. ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து கீவேர்டு வந்து இந்த நேமில் வந்து ஆட் பண்ணணும் ஃபஸ்ட்டு. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ
இந்த மாதிரி நேமில் ஆட் பண்ணணும். நேமில் ஆட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ நான் ருத்ரன் ட்ராவல்ஸில் எக்ஸாம்பிளுக்கு வந்து காட்டுறேன். இப்போ ருத்ரன் ட்ராவல்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இவங்க வந்து நேமில் இங்கே ருத்ரன் ட்ராவல்ஸ்னு கொடுத்துருக்காங்களா. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பிஸ்னஸ் கேட்டகரியில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ராவல் ஏஜென்ட், டூர் ஆப்ரேட்டர், டூர் ஏஜென்சி, ரெண்டல் சர்வீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரைமரி கேட்டகரியில் மெயினான ட்ராவல் ஏஜென்ட்னா ப்ரைமரி அதை வந்து ப்ரைமரி கேட்டகரியில் கொடுத்துக்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா கீழே செகண்டரியில் வந்து நம்ம இதெல்லாம் ஆக்சுவலாக என்னென்னா ப்ரொஃபைல் க்ரியேட் பண்ணும்போதே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேட்டகரி ஆட் பண்ண சொல்லி கேட்கும். அந்த கேட்டகரி ஆட் பண்ணும்போது நீங்கள் கரெக்டாக பார்த்து ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணுறப்ப ப்ரைமரி கொடுத்துட்டு கீழே ட்ராவல்னு கொடுத்தீங்கன்னா மற்ற ரெலவெண்ட்டாக இருக்கிற கேட்டகரிஸ்லாம் காட்டும். அதெல்லாம் வந்து சப் கேட்டகரி மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான், இது மெயின். அடுத்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன். இப்போ டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய வேர்டு வந்து, அதாவது கீவேர்ட்னா நிறையவும் வந்து ஸ்டஃப் பண்ணவும் கூடாது, ஆனாலும் கொஞ்சம் ரிலவெண்ட்டாக. இப்போ ருத்ரன் ட்ராவல்ஸ் ஸ்டார்டட் அப்படின்னு இருக்கு, இன் அப்படின்னு கொடுத்தாச்சு. இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா நம்ம என்ன கொடுக்கலாம், இன்னும் 2-3 வார்த்தை ட்ராவல்ஸ்க்கு ஈக்குவலான இந்த பாருங்க டாக்ஸின்னு ஒரு வார்த்தை கொடுத்துருக்காங்க. பிஸ்னஸ் ட்ரிப்பு, ட்ராவல் ரிலேட்டடாக இருக்கிறது. அது இப்போ நான் பார்த்தேன்னா கேப்ஸ்ன்னு கொடுக்கலாம். அதே மாதிரி டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கும்போது டூர்ஸ் அண்ட் ட்ராவல்ஸ் அந்த மாதிரி கொடுக்கலாம். ட்ராவலுக்கு வந்து ஸ்ட்ரைட்டாக ட்ராவல்னு அந்த வார்த்தையவே ரிப்பீட் பண்ணாமல் வேறு என்ன மாதிரி வார்த்தைலாம் கொடுக்கலாமோ ரெலவெண்ட்டாக அந்த மாதிரி இருக்க கீவேர்ட்லாம் வந்து டிஸ்கிரிப்ஷனில் நம்ம மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மெயினாக டிஸ்கிரிப்ஷன் கொடுக்கணும், டைட்டிலில் கீவேர்ட் ஆட் பண்ணிக்கணும். இதெல்லாம் தான். சப்போஸ் நீங்கள் வந்து இப்போ வெப்சைட் வச்சுருக்கீங்க, இவங்களுக்கு வந்து நாங்கள் க்ரியேட் பண்ணி கொடுத்தோம் வெப்சைட்டு ருத்ரன் ட்ராவல்ஸ்னு சொல்லிட்டு. வெப்சைட் வந்து வச்சுருந்தீங்க அப்படின்னா ரொம்பவே வந்து உங்களுக்கு அது வந்து பெனிஃபிட்டாக இருக்கும். ஏன் அப்படின்னா பார்த்தீங்கன்னா நிறைய இதில் வந்து பிஸ்னஸ் ப்ரொஃபைல் வந்து கூகுள் பிஸ்னஸ் ப்ரொஃபைலில் வந்து கூகுளில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வச்சுருக்க வெப்சைட்டையும் அவங்க என்ன பண்ணி பார்ப்பாங்க அப்படின்னா ஆப்டிமைஸ் பண்ணி பார்ப்பாங்க, ரெலவெண்ட்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அது எப்படி பார்ப்பாங்க அப்படின்னா சும்மா சாம்பிளுக்கு இங்கே வந்து காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், ருத்ரன் ட்ராவல்ஸ்னு யூஆர்எல்ல பார்த்தீங்க அப்படின்னா ட்ராவல்ஸ்னு வருதா. இப்போ நான் வேறு நேம் கூட வைக்கலாம், இப்போ ருத்ரன் அப்படின்னு போட்டு கூட வேறு எதுவும் நேம் கூட வைக்கலாம். ஆனால் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நார்மலாகவே இப்போ டொமைன், இது ஆக்சுவலாக டொமைன் நேமு. டொமைன் வாங்குறப்பே பார்த்தீங்கன்னா உங்கள் சர்வீஸ் அதில் வர்ற மாதிரி. இப்போ நாங்கள் நவலியன் டெக்னாலஜிஸ்னு கொடுத்துருப்போம், அந்த சர்வீஸ் டெக்னாலஜினா டெக் சம்மந்தமாக. இந்த மாதிரி எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா அவங்க டொமைன் பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு ரிலேட்டடாக இருக்கிற மாதிரி இது பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஸோ ஃபஸ்ட்டு யூஆர்எல்ல வந்து நம்ம கீவேர்டு ஆட் பண்ணணும். யூஆர்எல்னா டொமைனோட யூஆர்எல்ல பார்த்தீங்க க்ரியேட் பண்ணுறப்பயே பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல நம்மளோட கீவேர்ட் கண்டிப்பாக ஆட் பண்ணியிருக்கணும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா செகண்டாக வந்து இந்த மெனூஸில் எல்லாமே வந்து இந்த மெனூஸில் எல்லாமே டாரிஃப் அந்த மாதிரிலாம் இருக்காங்க. இந்த இடத்துலையும் வந்து என்ன பண்ணிக்கலாம்னா இன்னும் 2-3 மெனுவில் ட்ராவல் ட்ரிப்புன்னு கொடுக்கலாம். இன்னும் அதாவது ரிலேட்டடாக கீவேர்டு இருக்கிறது வந்து இந்த நேவிகேஷன் மெனுவிலே வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல வந்து இது வந்து என்ன டேக் அப்படின்னா H1 டேக்காக இருக்கும். H1 டேக்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் நம்ம வந்து கீவேர்டு வந்து கொடுக்கணும். ஸோ இப்போ நான் சொல்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நீங்கள் வெப்சைட் வச்சுருந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரிலாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். சப்போஸ் உங்களோட வெப்சைட் இல்லை அப்படின்னா வேறு எங்கேயும் இது பண்ணுறதுனால பண்ணிக்கோங்க. இல்லை எங்கள்கிட்ட வந்து நாங்கள் ரீசனபிளாக ப்ரைஸ்லேயே வந்து பண்ணித்தரோம். எங்கள்கிட்ட வேணாலும் நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள். நாங்கள் உங்களுக்கு பிஸ்னஸ் ப்ரொஃபைலோட இதையுமே நாங்கள் வந்து க்ரியேட் பண்ணி கொடுக்குறோம், வெப்சைட்டையுமே க்ரியேட் பண்ணி தரோம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ருத்ரன் ட்ராவல்ஸ்னு இருக்குது. ஸோ ருத்ரன் ட்ராவல்ஸ் பார்த்தீங்கன்னா H1 டேக்ல வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா இந்த கீவேர்டை வந்து கொடுத்துருப்பாங்க. நம்ம வந்து இப்போ நான் என்ன சொல்லுவேன்னா இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும், இப்போ நியர்பை ட்ராவல்ஸே கொடுப்போம். ட்ராவல்ஸ்னே கொடுத்துட்டோம் அப்படின்னா இந்த இடத்துல பாருங்கள் ஸ்ரீதேவி ட்ராவல்ஸ்னு இருக்கா. இப்போ யாரோ ஒருத்தவங்களோட வெப்சைட்டு இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். இங்கே H1 டேக்லேயுமே பாருங்கள் அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா இந்த ட்ராவல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வார்த்தை ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஸோ ட்ராவல்ஸ் அந்த மாதிரி H1 இது வந்து H1 இதாக இருக்கும், டைட்டிலாக இருக்கும். நெக்ஸ்ட் H2 டேக் அந்த மாதிரி 2-3 டைட்டில் இருக்கும். அந்த மாதிரி வெப்சைட்டுக்குள்ளேயுமே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா உங்கள் கீவேர்டு வர மாதிரி பார்த்துக்கணும். ஸோ நம்ம H1 டைட்டில் ட்ராவல்ஸ்னு வந்துருச்சு. ஸோ இது ஒன்று தான் வரணுமா அப்படின்ட்டு கிடையாது. நான் வந்து சிம்பிளாக இருக்கட்டுமே இப்படி வச்சோம். டூர் அண்ட் ட்ராவல்ஸ்னு கொடுக்கலாம், இல்லை ட்ராவல்ஸ் ஏஜென்சின்னு கொடுக்கலாம். எப்படி வேணாலும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா அந்த கீவேர்டோட சேர்த்து வார்த்தைங்களை வந்து கொடுத்துக்கலாம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து அபோட்டஸ் பேஜ்லாம் இருக்கும்ல. ஸோ இந்த இடத்துல அபோட்டஸ் பேஜ்லாம் இருக்கும். இந்த இடத்துலையும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா திரும்பி அந்த கீவேர்டை வந்து ட்ராவல்ஸே வந்து வேறு என்னென்ன மாதிரிலாம் வந்து
டாக்ஸி, அவுட் ஸ்டேஷன் டாக்ஸி, அதுக்கு ரிலேட்டடாக இருக்கிற மற்ற கீவேர்டெல்லாம் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்த இடத்துல வந்து கண்டென்ட்லேயே வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னா மெயினாக யூஆர்எல்லில் ஃபஸ்ட்டு யூஆர்எல்லில் நம்மளோட கீவேர்ட் இருக்க மாதிரி பார்த்துக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஹெட்டிங் டேக் அது கொடுக்கறது, அது கொடுத்ததுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா செகண்டில் வந்து டிஸ்கிரிப்ஷன் அதெல்லாமும் மென்ஷன் பண்ணிக்கணும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஃபூட்டர்லலாமும் இந்த மாதிரி குயிக் லிங்க்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்கிற இடத்துலையும் வந்து சும்மா கீவேர்ட் மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் தான் ஃப்ரெண்ட்ஸ் மெயினு. அடுத்து முக்கியமாக சொல்ல வந்துட்டேன், இந்த இப்போ ரெகுலர் டபுள்ஸ் இருக்கா, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ரெகுலராக வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா அப்டேட்ஸ் நீங்கள் கீழே கொடுத்துருப்பாங்க, இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ரெகுலராக வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா அப்டேட் க்ரியேட் பண்ணி இப்போ ஆட் அப்டேட்னு இருக்கும் இந்த இடத்துல, இங்கே இருக்கும் ஆட் அப்டேட்னு. இங்கே வந்து என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா புதுசாக ஒரு போஸ்டரோ இல்லை ஏதோ நீங்கள் போட்டுட்டு நாங்கள் வந்து டிஸ்கவுண்ட் இந்த மந்த்துக்கு தரோம், இந்த மந்த்துக்கு இது பண்ணுறோம் அப்படின்னு நீங்கள் சொல்லிவிட்டு டிஸ்கிரிப்ஷன்லேயும் பார்த்தீங்கன்னா இந்த ட்ராவல்ஸ் அந்த மாதிரி கீவேர்ட்லாம் இருக்கிறதெல்லாம் கீவேர்ட்ஸ்லாம் இருக்கிறதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மென்ஷன் பண்ணிக்கணும். ஸோ நெக்ஸ்ட் இது ஒன்று முடிஞ்சிருச்சு. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து அதே மாதிரி ரிவ்யூஸ் வந்து இப்போ நீங்கள் உங்களுக்கு நிறைய ரிவ்யூஸ் வந்து வரும். ரிவ்யூஸ் வரும்போது பார்த்தீங்கன்னா நீங்களே நிறைய பேர்கிட்ட ரிவ்யூ வந்து கேட்கணும் அப்படின்னா கெட் மோர் ரிவ்யூஸ் கொடுத்து அவங்களுக்கு லிங்க் அனுப்பிச்சிட்டிங்கன்னா போதும். ரிவ்யூ எழுத சொல்லும் போதே பார்த்தீங்கன்னா அவங்கள்ட்ட வந்து ட்ராவல் சம்மந்தமாக இருக்க கீவேர்டோடு சேர்த்து எழுத சொல்லுங்கள். ஓரளவுக்கு தெரிஞ்சவங்களா இருந்தால் எக்ஸலன்ட் சர்வீஸ் அந்த மாதிரி ட்ராவல்ஸ் ரிலேட்டடாக இருக்க இம்பார்ட்டன்ட் கீவேர்டை வச்சு எழுதுகிற மாதிரி, இல்லை நீங்கள் அதுக்கு வந்து ரிப்ளை பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா வந்து கீவேர்டு யூஸ் பண்ணுற மாதிரி திருப்பி ருத்ரன் ட்ராவல்ஸ் போடாமல் தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட்டிங் ஃபார் அவர் ட்ராவல்ஸ் அந்த மாதிரி ஏதாவது ஒன்று போட்டுக்கலாம். இல்லை ஏதோ ஒன்று நீங்கள் ரிப்ளை பண்ணும்போது அந்த கீவேர்டு இருக்க மாதிரியும் நிறைய மென்ஷன் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய நம்ம கீவேர்டு எவ்வளோ தூரம் மேக்ஸிமம் நம்ம கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ப்ரொஃபைல் வந்து இந்த இடத்துல வந்து டாப்பில் வந்து காட்டும். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்த வீடியோவில் சொன்னது. வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.